ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா சிறுகதைகள், நாவல்களுடைய வீடியோ கேட்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை உன்னை கரம் பிடித்தேன் அப்படிங்கிற ஒரு அருமையான குடும்ப நாவல். அதுதான் கேட்க போறோம். கேட்கலாமா? உன்னை கரம் பிடித்தேன். இந்த நாவல் கம்ஸ் அண்டர் ஷேர் எ லைக் 4.0 இன்டர்நேஷனல் லைசன்ஸ் கீழே வருது. அதனால இதனுடைய உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் ஆட்ரிபியூஷன்ல வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த கதை எழுதியவர் உஷா தீபன் அவர்கள். பொதுவா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றம் அல்லது டிஸ்கஷன்ஸ் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கும், அல்லது பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் இருக்கலாம், அல்லது உடன்பிறப்புகளோட கான்வர்சேஷன் இருக்கும். இது மாதிரியான பல கான்வர்சேஷன் ஓரியன்டா விவாதம் சம்பந்தப்பட்டதா தான் இந்த கதை முழுக்கவே இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கதைன்னு படிக்கிறப்ப. ஆனா அதை ஒரு நிஜ வாழ்க்கையிலோட கனெக்ட் பண்ணி நாம கேட்கிறப்போ சில சமயங்கள்ல நல்லதாகவும் முடியும். பல சமயங்கள்ல அந்த விவாதத்துல, அந்த கான்வர்சேஷன்ல நம்மள அறியாம ஏதாவது நாம வார்த்தைகள் சொல்லிட்டோம்னா அது அழியாம வடு போல மனசுலயே பதிஞ்சிரும். அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள அது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வர்றதுக்கான காரணம் என்ன? மெயினா பாத்தீங்கன்னா அது ஒரு ஈகோ இஷ்யூவா தான் இருக்கு. அது இந்த யங் கப்புள்குள்ள வரக்கூடிய அந்த ஈகோ இஷ்யூனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் வருது. அது எப்படி வருது அல்லது அது எப்படி தீர்க்கறாங்க அப்படிங்கறத இந்த கதையில சொல்லியிருக்காங்க. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. படுக்கையில் தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தான் மாதவன். இங்கு வந்த நாளிலிருந்து இப்படித்தான் தொடர்கிறது. அப்பா அம்மாவிற்கு தெரியாது. அவர்கள் சாதாரணமாய் இருக்கிறார்கள். என்னவோ வந்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அம்மாவுக்கு ஏதோ உறுத்தி இருக்கும் போலிருக்கிறது. நேற்று கேட்டே விட்டாள் அவனை. என்னடாது, நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட? காமினி என்னடானா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கற? ஏன், எதுக்கு இப்படி? ஏமா, இதுல என்ன இருக்கு? என்னடா என்ன இருக்குங்கிற? 2 பேரும் சேர்ந்து வருவீங்க போவீங்க. இப்ப நீ தனியா அவ தனியா இருந்தா இது என்ன விளையாட்டு? விளையாட்டெல்லாம் இல்ல. கல்யாணம் பண்ணிட்டா எப்பவும் சேர்ந்தேதான் சுத்தணுமா? அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா சரி போன்னு சொன்னேன். நான் உங்களை பார்க்க இங்க வந்துட்டேன். ஏன், நீயும் அங்க போக வேண்டியதுதானே? ஆமா, அவ பின்னாடியே அலையணுங்கிறியா? அது என்னால முடியாது. அவங்க வீட்டுக்கு போய் என்னால சுதந்திரமா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம வீடு மாதிரி சகஜமா இருக்க முடியாது அங்க. உங்க 2 பேருக்கும் ஏதோ சண்டையாடா? அதெல்லாம் இல்ல. மறைக்காம சொல்லுடா. நீங்க தான் விடாம அடிச்சுப்பேலே. எங்களை மாதிரியே இருக்கேள். நீ அப்பாவுக்கு தனிஞ்சு போவ. இவ அப்படியா? எதிர்த்து பேசுவா. அது எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவாளை அன்பால தாண்டா திருத்தணும். அன்புக்கு அடிபானியாதவா இந்த உலகத்துல யாருமே இல்ல. சர்க்கஸ்ல கூட சிங்கம் புலிய அடக்குறானே, எப்படி சவுக்க வச்சுண்டு சர்க்கஸ் காமிக்கிறான். அது வேற. அது ஜனங்க மத்தியில. ஆனா உள்ள அத பட்டினி போட்டு மயங்க வச்சு பசிக்க வச்சு தடவி கொடுத்து தன்னோட ஸ்பரிசத்தை உணர வச்சு அதோட ஆதுரத்தை அறிய வச்சுதான் பணிய வைப்பான். அப்படிதான் அதை வழிக்கு கொண்டு வந்திருப்பான். மிருகங்களுக்கே அப்படின்னா மனுஷாளுக்கு அது சாத்தியம் இல்லையா? நீ அவகிட்ட அன்பா பேசியிருக்க மாட்ட. அதான் நீ எப்பவுமே என்னதாமா சொல்லுவ, அன்பாயிருன்னு. அப்படியே இருந்தா அதை அடிபணியறதா அவன் நினைக்கிறா. அது தெரியுமா உனக்கு? அடிபணியேண்டா, அதுல என்ன தப்பு? ஒண்டாட்டி தானே, அவ தானே இனிமே உனக்கு எல்லாம். நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கோ எங்களை நம்பியா வச்சுட்டு இருப்ப? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் கட்டண பொண்டாட்டி தானே சாஸ்வதம். அது போல அவளும் நினைக்கணும்ல. நான் மட்டும் அவளை போய் தடவை சொல்றியா? வார்த்தையே சரியில்லடா. ஒரு அம்மா கிட்ட பேசுற வார்த்தையே அது. சரி, அப்படியே வச்சுப்போம். காலத்தடவு, கையத்தடவு, முதுக தடவு. உன் அன்ப நாளடைவுல அவன் உணராளா இல்லையா பாரு. உனக்கு அடிமையாகிறாளா இல்லையா பாரு. அவளை நானும் அடிமைப்படுத்த வேண்டாம், என்ன அவளும் அடிமைப்படுத்த வேண்டாம். எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல.
வாய் பேசாம இருந்தா போதும். அப்படின்னா ஊமையா இருக்க சொல்றியா அவள? அது இந்த காலத்து பொம்மநாட்டிகளால ஆகுமா? 4 வார்த்தை பேசதான் செய்வா, கேட்டுக்கதான் வேணும். அப்போ நான் பேசுனா அவளும் கேட்டுக்கணும் தானே? பேசு, நீ பேசு, அவ பேசட்டும், அப்புறம் நீ திரும்ப பேசு, அவ திரும்ப பேசட்டும். இப்படியே போனா முடிவுதான் என்ன? யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதாண்டா இதெல்லாம் சரியாகும். இல்லைன்னா பொழுதா சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அவ தான் விட்டு கொடுக்கணும். நான் ஆம்பளை, என்னால விட்டு கொடுக்க முடியாது. பொம்பளை தான் விட்டு கொடுக்கணும்னு எதுல இருக்கு சொல்லு பாப்போம். காலங்காலமா நம்ம சமூகம் அப்படித்தானே இருந்து வந்திருக்கு. பொம்பளைய வச்சுதானே குடும்ப அமைப்பு. ஆம்பளைங்க உஷ்ணத்தை தணிக்கிற அருவி அவங்க தானே. உறவுகள் அவங்களால தானே பலப்படும். அவங்களே முறுக்கிக்கிட்டு நின்னா சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உன்னை நினைச்சு பாரு, நீயே சதம்னு வந்தவ அவ. அவ சொல்றத நீ கேட்டாதான் அவளுக்கு இந்த குடும்பத்துல ஒட்டும். இல்லைன்னா பிறந்த வீட்டு நினப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஒட்டுதலை ஏற்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கு உன்னோட ஆதரவு அவளுக்கு ரொம்ப அவசியம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெத்தவங்களோட கூட பிறந்தவங்களோட வாழ்ந்து கட்டத்துல அப்படியே இடம் பெயர்ந்து சுத்தமா சம்பந்தம் இல்லாத வேறொரு இடத்துக்கு தன்னை சம்பந்தப்படுத்திக்கிட்டு வர்ற பொண்ணோட மனசு எப்படி இருக்கணும்னு என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்திருக்கியா? நீயும் எத்தனை தங்கைகளோட பிறந்திருக்க, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கல்ல. மாதவன் அமைதி காத்தான். என்னவோ அவ போயிட்டாளா, இவன் வந்துட்டானா, கதை இழக்கிறான். நீ பாட்டுக்கு தனியா இருந்து பார்க்க வேண்டியதானே? அப்ப தெரியும் மண்டவாளம். ஏன் இங்க வந்தேங்கிறியா? சொல்லாம சொல்றேம்மா நீ. அதானே, வேணும்னா சொல்லு, போயிடுறேன் இன்னைக்கே. எப்பவும் இப்படி விபரீதமா பேசுறது தானே உன்னோட புத்தி. நான் அதுக்கா சொன்னேன்? பின்ன எதுக்கா? இப்படி சொன்னா என்ன அர்த்தமா? அதுக்கு இல்லடா கிறுக்கா. காமினி தனியா போய் நின்னா அவங்க வீட்டுல சந்தேகப்பட மாட்டாங்களா? சண்டை போட்டுட்டு வந்திருக்காளோன்னு நினைக்க மாட்டாங்களா? அப்படி நினைப்பாங்கன்னு நாம ஏன் கற்பனை பண்ணிக்கணும்? அத அவ இல்ல நினைக்கணும். எனக்கு என்ன வந்தது? என்னடா இப்படி பேசுற? எல்லாமே இனி உனக்கு அவதானேடா. அதனால அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமம் போட சொல்றியா? திடுதிப்புன்னு நான் எங்க அம்மாவை பாக்கணுங்கிறா. நான் என்னடானா 2 பேருமா சேர்ந்து எங்காவது வெளியூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது அவகிட்ட சொல்லவா முடியுது? இல்ல சொன்னாதான் கேட்பாளா? அவ நினைச்சதுதான் அவளுக்கு. ஒத்த கால்ல நிப்பா. என் வார்த்தை அங்க எடுபடாது. என் கூட ஊர் சுத்தணுங்கிறதுல அவளுக்கு சந்தோஷம் இருந்தா தானே. அதெல்லாம் இயற்கையா வரணுமா? வலிய வரவழைச்சு இல்லைன்னா கட்டாயப்படுத்தி என்ன பிரயோஜனம்? அதான் சரி, தொலையட்டும்னு விட்டுட்டேன். இப்படி சொல்லாதரா, அபசகுணமா பேசாத. சில சமயத்துல பழிச்சிரும் அதுவே. அது கூடாது. ஏற்கனவே உன்னோட தங்க அப்படி இருக்கிறது உனக்கு நினைப்பில்லையா? யாரும் கண்கொண்டு தன்னை பார்க்க வேண்டாம்னு ஒதுங்கி கிடக்காளேடா அவ. அத நினைச்சியா? மாதவன் அத்தோடு தன் பேச்சை நிறுத்தினான். அவன் நினைவுகள் தங்கை மேகலாவின் சோகம் கவிழ்ந்த வாழ்க்கையை நோக்கி திரும்பிற்று. அத்தியாயம் 2. எந்த பையனை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன திமுறா? மாதவன் கையை ஓங்கிக் கொண்டு போனான். அம்மா தடுத்து நிறுத்தினாள். அது என்னடா, வயசுக்கு வந்த பொண்ணு நோக்கி கைய ஓங்கிறது? அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதாமா. யாருமா அடிச்சா உன் பொண்ண? என்னவோ பதறிக்கிட்டு வர்றியே. சும்மா கைய ஓங்குன. அப்படியே அடிச்சிட்டாலும் உன்னோட பொண்ணு சும்மா இருப்பான்னு நினைச்சியா? திருப்பி அடிச்சாலும் அடிப்பா. அண்ணன்னு கூட பார்க்க மாட்டா. அது தெரியுமில்ல உனக்கு. நீ தங்கைன்னு பார்த்தாதானே இத்தனை பெரிய பொண்ணை அடிக்க கைய ஓங்குனா என்ன அர்த்தம்? இப்ப அடிச்சனா இல்ல அடிச்சனான்னு கேக்குறேன். அவளோட ஓடி ஆடி விளையாண்டவனா? அந்த உரிமையில என்னடி சொல்றேன்னு கைய ஓங்குன. அது ஒரு தப்பா? தப்புதான்டா. உங்களுக்கு கடமை இருக்கு, உரிமை இருக்கு, நான் மறுக்கல. ஆனாலும் பெண் பிள்ளைகள் அடிக்கிறத என்னால கண்கொண்டு பார்க்க முடியாதுப்பா. அதனாலதான் தடுத்தேன். எங்க நீ அடிச்சிருவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். அதான்ப்பா. மத்தபடி உனக்கு அவ மேல எல்லா உரிமையும் இருக்கு. அத பத்தி நான் எதுவும் சொல்லல. அவ உன்னோட தங்க. அவளை கண்டிக்க உனக்கு சகல உரிமையும் உண்டு. என் கண்காண அடிக்கிறது மட்டும் வேண்டாம்ப்பா. அம்மாவின் கண்கள் கலங்கின. அது இவனை உலுக்கி விட்டது. இவன் அமைதியாக கூறினான். இனிமே ஜாதகம் எடுக்க எதுவுமே இல்ல. அந்த திருமண அமைப்புல பதிவு பண்ணியிருக்கிற எல்லா ஜாதகமும் எடுத்து வந்தாச்சு. உன் பொண்ணுக்கு பொருத்தி பார்த்தாச்சு. எல்லா 8 பொருத்தமும் அமைஞ்சதா இது வரைக்கும் 10 பேர் வந்து போயிருக்காங்க. அதுல 4 பேரை இவ வேண்டாம்னு சொல்லிட்டா. மீதி 6 பேரு பதிலே போடல. 4 பேர்ல ஒருத்தன் கூடவா இவளுக்கு பிடிக்கல?
இவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? பேரழகிங்கிற நினைப்பா? ஆம்பளைங்கெல்லாம் பெரும்பாலும் சுமாரா தான் இருப்பாங்க. எல்லாரும் அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரியா இருப்பாங்க? ஒரு ஆணுக்குள்ள பர்சனாலிட்டி இருக்கா, நல்ல வேலையா, நல்ல சம்பளமா, நல்ல குடும்பமாங்கிறத மட்டும்தானே பார்க்கணும். இவ என்ன பெரிய அப்சரஸா? அலங்காரம் பண்ணாம சமையல் கட்டுல வேர்வையோட வேலை செஞ்சிட்டு இருக்கிற போது ஒருத்தன் இவளை பார்க்கட்டும் சரின்னு சொல்லிடுவானா? நம்ம நிலைமையையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமா? அப்படி என்னதான் வர்றவங்கிட்ட எதிர்பார்க்கிற இவ? இவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமால வர்ற மாதிரி பார்க்ல டூயட்டா பாட போறா? சினிமா வேற யதார்த்தம் வேறங்கிறது தெரிய வேண்டாம். இப்போ அண்ணன்மார்கள் எல்லாம் நீங்க பார்த்து வச்ச பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கலையா? இது வேண்டாம் அது வேண்டாம் நான் சொன்னாங்க. எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க. அதே மாதிரி நீயும் அப்பாவும் பார்த்து தேர்வு செஞ்சு சொல்றத ஏன் மாட்டேங்கிறாவ? உங்க அனுபவத்தை ஏன் மதிக்க மாட்டேங்கிறா? உங்க மேல அவளுக்கு மதிப்பில்ல, மரியாதை இல்ல. அதான் எங்களை மாதிரி வீட்டுக்கு அடங்கினவ கிடையாது அவ. அவளுக்கு மனசுல 1000 கற்பனை. ஏதோ வானத்துல பறக்கிற மாதிரி, தேவதை மாதிரி திரியணும், பறக்கணுங்கிற நினப்பு போல இருக்கு அவளுக்கு. ஆட்டுக்கு வாழை ஏன் ஆண்டவன் அளந்து வச்சான்? அத நாம உணரணும். நம்ம பொசிஷன் தெரிஞ்சு நடந்துக்கணும். இல்லனா அது எங்க போய் முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கொட்டி தீர்த்த மறுநாள் ஒரு வரனுக்கு சம்மதிக்கத்தான் செய்தாள் அவள். அப்பாடா என்று அடுத்த வண்டியிலேயே கிளம்பி விழுப்புரம் போனான் இவன். ஆனால் மேகலாவின் துரதிர்ஷ்டம் யாரை விட்டது? தம்பி, நீங்க பதில் சொல்லுவீங்க அல்லது நேர்லையாவது வருவீங்கன்னு நானும் ஒரு வாரமா எதிர்பார்க்கத்தான் செஞ்சேன். எந்த தகவலும் உங்ககிட்ட இருந்து இல்ல. இன்னைக்கு காலையில தான் தம்பி பாண்டிச்சேரி போய் ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு வரோம். நேத்து வந்திருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, யோசிச்சிருப்போம். ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்த்திருக்கலாம். இப்ப வர்றீங்களே, உங்க தங்கைக்கு அதிர்ஷ்டம் இல்லையா அல்லது என்னோட பையனுக்கு யோகம் இல்லையா தெரியல. மனசு தடுமாறுதே தம்பி. உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசு நிறைஞ்சு திரும்பி வந்தோம். இப்படி நேரத்துக்கு பதில் போடாம இருந்துட்டீங்களே. அதனால் என்னம்மா, உங்க பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எங்களோட வாழ்த்துக்கள். எங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் அவருக்கு உண்டு. நான் வர்றேம்மா. கண்கள் கலங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தான் மாதவன். அடுத்த 2 மாதங்களிலேயே மேகலாவுக்கும் திருமணம் முடியத்தான் செய்தது. அவள் சம்மதம் முழு மனதோடவே வந்ததா அல்லது விரக்தியில் வெளிப்பட்டதா? இன்று வரை புரியாத புதிர்தான் அது. எப்படி அவள் சம்மதித்தாள் இதற்கு? நல்ல செல்வமும் செல்வாக்கும் உள்ள பையனுக்கு 2ஆம் தாரமாக செல்ல பிடிவாதமாய் சம்மதித்து விட்டாளே. அதுவும் எங்கிருந்து எங்கு சென்று விட்டாள்? இன்று பம்பாயில் அவள் எங்கிருக்கிறாள் என்று யாராலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஏன் அப்படி தன்னை மறைத்துக் கொண்டாள்? ஏன் தன்னிடம் இருப்பிடம் தெரிவிக்க மறுக்கிறாள்? போலீஸ், கோர்ட், கேஸ் என்று அரசல் புரசலாக மாப்பிள்ளையின் உறவினர்கள் வழியில் வந்த செய்திகள் வீட்டில் உள்ளோரை எப்படி நடுநடுங்க வைத்தன. இன்று வரை அவர்களில் ஒருவரை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லையே. ஏன்? மும்பை சென்று எந்த இடம் என்று தேடுவது? ஒரு முறை கூட தானோ தன் பெற்றோரோ அங்கு சென்றதில்லையே. சிந்தனைகள் ரொம்பவும் பின்னோக்கி இவனை தள்ளிவிட்ட போது தலையே வெடித்து விடும் போல இருந்தது மாதவனுக்கு. அத்தியாயம் 3. அங்கே மெயின் ஹாலில் அம்மாவும் அப்பாவும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தான் உறக்கமின்றி இருக்கிறோம் என்பது எவ்வகையிலும் அவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது. குறிப்பாக அம்மாவுக்கு. அவள் தனது ஒவ்வொரு சிறு அசைவையும் கூட எடை போட்டு விடுவாள். தன் முகத்தை வைத்தே என்ன பிரச்சனை என்று கேட்டு விடுவாள். வந்த அன்று நடந்த விவாதம் மனதில் ஓடி முடிந்தது. இப்போது நாட்கள் ஆன இந்த பொழுதில் எதுவும் அவள் கேட்காமல் இருப்பதுதான் ஆச்சரியம். அப்படியானால் தன் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அல்லது இன்னும் நாள் போகட்டும், பிறகு சாவகாசமாக கேட்டுக்கொள்ளலாம் என்று இருக்கிறாளா அம்மா? அல்லது அவன் பாடு, அவன் பொண்டாட்டி பாடு, நமக்கெதற்கு என்று விட்டுவிட்டாளா? இருக்கலாம். அவளுக்கும் வயசாயிற்று. எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்து அனுபவித்து கடந்து வந்தாயிற்று. பெண்களுக்கும் பையன்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்து அனுப்பி இப்போதுதான் ஓய்ந்திருக்கிறாள். இன்னும் எதை அவள் இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும்? மனமும் உடலும் விச்சிராந்தியாய் இருக்க வேண்டிய நேரம். 6, 7 என்று குழந்தைகள் பெற்றவர்கள் பாடே இப்படித்தான். எல்லாருக்கும் எல்லா கடமைகளையும் செய்து முடிக்கையில் வயது 60ஐ தாண்டி விடுகிறது. 70 ஆனவர்கள் கூட இருக்கத்தானே செய்கிறார்கள். பிறகு வாழ்க்கை ஆயாசமாய் போய்விடுகிறது. இந்த உலகத்தில் பிறந்ததே கல்யாணம் கட்டவும்
பிள்ளைகளை பெறவும் அதுகளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் கட்டி கொடுத்து பேரன் பேத்திகளை காணவும் என்று ஆகிப்போன பிறகு மரணம் எய்தவும் என்று ஆகிப்போனதா? அம்மாவை நினைக்க நினைக்க அவளோடு நெருக்கமாய் அவள் மடியிலேயே கிடந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன மாதவனுக்கு. எப்படிப்பட்ட நிம்மதியான நாட்கள் அவை! அம்மா மடிதான் எத்தனை சுகம்! எவ்வளவு கதைகள் சொல்லியிருப்பாள் அம்மா எனக்கு. எனக்கு மட்டுமே கதைகள் பிடிக்கும் என்று அவளுக்கு எப்படி தெரிந்தது? அண்ணன்மார்கள் யாருக்கும் சொல்லாத எத்தனை கதைகளை எனக்கு மட்டும் அவள் சொல்லியிருக்கிறாள். அவர்களுக்கு தெரியாத பல செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாளே. ஆஹா, எவ்வளவு சுகமான நாட்கள் அவை! மனம் அப்படியே அம்மாவின் கதைகளில் சஞ்சரிக்க ஆரம்பித்தது மாதவனுக்கு. அம்மாவிடம் கதைகள் கேட்பதென்றால் அலாதி விருப்பம் மாதவனுக்கு. அந்த மாதிரி ஒரு அபூர்வ சந்தர்ப்பம் எப்பொழுது வாய்க்கும் என்று காத்து கொண்டிருப்பான் மாதவன். அவன் அப்படி வளர்ந்தவன். வேறு யாரும் உடன் இருக்கக்கூடாது. அப்போது சொல்லப்படும் கதைகள் முழுவதும் இவனுக்காகவே, அத்தனையையும் இவனே கேட்டு மகிழ வேண்டும். மகிழ வேண்டுமா? அப்படியா சொன்னேன்? தவறு தவறு. அம்மாவின் கதைகளில்தான் எங்கிருந்தது மகிழ்ச்சி? சந்தோஷமான வாழ்க்கையில் அங்கங்கே சோகமும் துக்கமும் இழையோடுவது உண்டு. ஆனால் வாழ்க்கையே சோகம் என்றால்? கதையை சொல்லிக் கொண்டிருக்கையில் எங்காவது அம்மா சிரித்தாளா? எந்த இடத்திலாவது அம்மாவின் முகத்தில் தன்னை அறியாத அல்லது தன்னை மீறிய புன்னகை வெளிப்பட்டதா? எத்தனையோ முறை தேடித்தான் இருக்கிறான். ஆனால் பார்க்க முடிந்ததில்லை. ஆனாலும் அம்மா தன் கதைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாள். இவனும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். சிறு பிராயத்தில் அது அவள் வாழ்க்கைப்பட்ட கதை. அன்றில் இருந்து இன்று வரை அவள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளின் கதை. வாழ்க்கை எவ்வளவு அவலமாகி இருக்கிறது அம்மாவுக்கு. மூழ்கி முத்தெடுத்து மீண்டிருக்கிறாள் அம்மா. மாதவனை வர சொல்லு, எனக்கு அவனோட நிறைய பேச வேண்டியிருக்கு என்றாள் அம்மா மூத்தவனை பார்த்து. என்னத்த பேச போற? அதான் இத்தனை காலம் எல்லாம் பேசியாச்சே. வீடு போங்குது, காடு வாங்குது. இன்னும் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? சிவனேன்னு கெட என்று மூத்தவன் படபடத்தான். ஐயோ பாவம், அம்மாவின் முகம்தான் எத்தனை வாடி போகிறது. எல்லோரும் போக வேண்டியவர்கள்தான். ஆனாலும் அதை வாய்விட்டு சொல்லலாமா? அதுவும் பெற்ற தாயாரை பார்த்து அந்த வார்த்தை சொல்ல எப்படி மனசு வருகிறது? உன் புள்ளதான, விடு விடு, மேல போட்டுக்காத. இத்தனை காலம் எல்லாத்தையும் மேல வழிய விட்டுண்டது போதாதா? இதோ நான் வந்துட்டேன். சொல்லு, சொல்லுமா, என்கிட்ட சொல்லு. உன்னோட ஆசை தீர சொல்லு. உன்னோட மனபாரம் அப்படியாவது நீங்கட்டும். நான் கேட்கிறேன். எம்புட்டு வேணாலும் நான் கேட்கிறேன். வெறும் கதைகளா? அவைகள் வாழ்க்கையை புட்டு போட்டு வறுத்தெடுத்த சித்திரங்கள் ஆயிற்றே. அம்மா சொன்ன கதைகளையே தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாள், சொல்லிக் கொண்டும் இருக்கிறாள். ஆனாலும் அவை ஏன் அவனுக்கு அழுப்பதில்லை? எந்த ஜீவன் அதில் உயிரோட்டமாய்? எது இப்படி நாடியை பிடித்து உலுக்குகிறது? ஆச்சரியம்தான். சொன்ன கதைகளையே திரும்ப திரும்ப சொல்லி என்று அம்மாவின் மனபாரம் மொத்தமும் இறங்கும். வறுமையும் துக்கமும் சோகமும் வாழ்க்கையாய் அமைந்துவிட்ட அம்மாவுக்கு ரத்தமும் சதையுமாய் உடம்போடே அவை ஊறிப்போய் கிடக்கின்றனவா? ராமாயணமும் மகாபாரதமும் எத்தனையோ பேர் சொல்ல காலங்காலமா கேட்டு இருக்கோம். அழுத்தா போயிடுத்து. கேட்க கேட்க எவ்வளவு புத்துணர்ச்சி ஏற்படுறது மனசுல. அத மாதிரிதான் உன்னோட கதைகளும் எனக்கு அழுக்கவே அழுக்காதாக்கும். நான் இருக்கேன் கேட்கறதுக்கு. நீ பாட்டுக்கு சொல்லுமா. அந்த முகத்தில் தான் எத்தனை திருப்தி. இதமான வார்த்தைகளுக்காக இந்த பெரியவர்கள் எத்தனை ஏங்கி போய் கிடக்கிறார்கள். வேளா வேலைக்கு சோறு தின்பதை விட, வயிற்றை நிரப்புவதை விட அன்பு வார்த்தைகள் தானே அவர்களின் மனப்பசியை ஆற்றுகின்றன. வயிறு நிறைவதை விட மனசு நிறைவது உயிரை புதுப்பித்துக் கொள்வதற்கு சமமல்லவா? இது கிடைக்காமல் ஏங்கி ஏங்கி புழுங்கி புழுங்கி துக்கம் நெஞ்சை அடைக்க வார்த்தைகள் வர இயலாமல் எப்படி வாயடைத்து கிடக்கின்றன எத்தனையோ ஜீவன்கள். யாரேனும் ஆத்மார்த்தமாய் அறிவதுண்டா? அதை உணர்வு பூர்வமாய் அணுகி அறிந்து உயிரோட்டமாய் ஆறுதலாய் செயல்பட்டது யார்? மாதவனை வர சொல்லு. எனக்கு ஆறுதலா பேச அவனுக்கு தான் தெரியும். என் மனசறிஞ்சு பேசுவான். எத்தனை முறை என் கதைகள் அவன்கிட்ட சொன்னாலும், எத்தனை தடவை அவன் அதை கேட்டாலும் அலுப்புங்கிறதே கிடையாது அவனுக்கும் எனக்கும். ஆமா, வெறும் வார்த்தை சொன்னா போதுமா? எதிர்க்க உட்கார்ந்துண்டு வாயால வழிய விட்டா எல்லாம் ஆச்சா? அது வெறும் வாய் வலிசலா அல்லது ஆத்மார்த்தமானு எனக்கு தானேடா தெரியும்.
என்பாள் அம்மா மூத்தவனிடம். அந்த வார்த்தைக்குத்தானே மனசு கிடந்து இப்படி அடிச்சுக்குது. வீட்டுல இருக்கிற பெரியவாளையும் கூட்டாக்கி பேசுறதுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல மனசு வேணுமே அதுக்கெல்லாம். அவ மனசு எதுக்கு எப்படி எப்படி இயங்கும், எதுக்கு நாமளும்னு அடிச்சுக்கணும்னு உணர தெரியணுமே. எல்லோருக்கும் வயசு மட்டும் ஆயிடுத்து, மனசும் அதே அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா இல்லையே. யாரையும் குத்த சொல்ல வரலனா, பொதுவா உள்ள நடப்பதான் சொல்றேன். வேலைக்கு வெறுமே சோத்த கொண்டு வந்து வச்சா போதுமா? வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சாகணுமே. வாசல கட்டி போட்டிருக்கே நாய், அதுவும் நானும் ஒன்னாடா? அத கூட ஹாய் ஏயின்னு வெளியே சிநேகிதமா அழைச்சிட்டு போறேன். அந்த நாயோட இருக்கிற நெருக்கம் கூட என்னோட கிடையாதா? அதுக்கு கிடைச்சிருக்கிற அன்பு இந்த வீட்டுல எனக்கு கிடைச்சிருக்கா? அதை தூக்கி நெஞ்சோட கட்டிண்டு முத்தமா கொடுக்கிறேன். கை குழந்தையாட்ட வச்சுண்டு கொஞ்சி தள்ளுறேன். அது போல உன்னையே கட்டிண்டு முத்தம் கொடுக்க சொல்றியா? அப்பதான் உன் மேல அன்புன்னு அர்த்தமா? என்ன அபத்தமா இது என்பார்கள் மூத்தவர்கள். எது அபத்தம் எது அர்த்தம்னு எனக்கு தாண்டா தெரியும். உங்களுக்கும் தெரியும் தான். ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறேன். உங்களையே, உங்க மனசையே நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. உங்க மனசுக்கு நீங்க உண்மையா இருக்க பழகுங்கோ. கஷ்டமோ நஷ்டமோ நாங்கெல்லாம் அப்படிதான் வாழ்ந்து முடிச்சிருக்கோம். எங்க எண்ணங்களையும் எங்க மனசையும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது உங்களால. அவாவாளுக்கு தாரம்னு ஒண்ணு வந்துட்டா இப்படியா மாறி போகும் எல்லாமே. அந்த காலத்து வீட்டு ஆம்பளைங்க கொடுமைக்காரான்னு சொல்லுவா. அவளும் அதுக்கு கட்டுப்பட்ட பொம்மநாட்டிகளும் அப்படி கட்டு செட்டா இருந்ததுனாலதான் குடும்பங்கள் செதையாம இருந்தது. இன்னைக்கு அப்படியா இருக்கு? வயசானவாளை வச்சு போஷிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேலா? உண்மையிலேயே போஷிச்சது நாங்க தான். போஷிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேப்ப நீ. அது அர்த்தம் சொல்ற வார்த்தை இல்ல, வச்சு அனுபவிக்கிற வாழ்க்கை. எங்களோட போச்சு அந்த புண்ணியம் எல்லாம். என்னவோ இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு, பட்டும் படாமலும் பொட்டியும் ஒட்டாமலும். போகட்டும், நல்லா போகட்டும். எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்காம போகட்டும். எங்களால எவ்வளவுதான் முடியறது. உங்களை மாதிரி உடம்புலயும் மனசுலயும் எங்களுக்கெல்லாம் தெம்பில்ல. நீங்க தின்னு வளர்ந்த சாப்பாடு கூட சுத்தம் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, எல்லாமே கலப்படம். அதனால நாங்களும் கலப்படமா போயிட்டோம். நான் ஒண்ணும் உங்களை குத்தம் சொல்லலப்பா. நான் என்ன குறைப்பட்டுண்ட பகவானே, இன்னும் என்ன வச்சின்னு இருக்கியேன்னு. வேற என்ன சொல்ல? அம்மாவின் ஆதங்கங்கள் அனர்த்தம். அந்த ஆதங்கங்கள் தான் அவளிடம் கதை கதையாய் ஜனிக்கின்றன போலும். எல்லா ஏற்ற இறக்கங்களும் அறிந்தவள் அவள். எல்லோரையும் அறிவாள். எல்லாவற்றையும் கடந்துதானே வந்திருக்கிறாள். அவள் அனுபவத்தில் 10ல் 1 பங்கு நமக்கு உண்டா? அம்மாதிரி பழுத்த அனுபவஸ்தர்கள் நம்மிடையே இருப்பது நமக்கு பெருமை அல்லவா? அவர்கள் நம்மின் சொத்தல்லவா? ஏற்ற இறக்கங்கள் என்றால் இரக்கத்தை மட்டும் சந்தித்த எதிர்கொண்ட வாழ்க்கை அவளுடையது. ஏற்றம் பெற்ற நாட்களில் முதுமை ஆட்கொண்டது. இன்னொருவரின் துணை தேவைப்பட்டது. தான் பெற்ற செல்வங்கள் தன்னை கைவிட்டு விடுவார்களா என்ன? எல்லோரும் எல்லாமும் பெற்று இருக்கும் வேளையிலும் அம்மாவின் மனசு உழன்று கொண்டுதான் இருக்கிறது. அது அப்படித்தாண்டா, அப்படித்தான். நாங்க கூட்டு குடும்பமா இருந்தோம். ஏற்றமோ இறக்கமோ, நல்லதோ கெட்டதோ, இருந்ததோ இல்லையோ, எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சங்கிலியா பிணைஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க அப்படியா இருக்கேள்? எல்லோரும் தனித்தனி தீவா நின்று இருக்கேள். 3வது மனுஷனுக்கு சொல்றாப்ல உறவுகளுக்குள்ள சந்திக்கிற போதும் ஹலோ சொல்லிக்கிறேன். அதுக்கு மேல ஈசிண்டா எங்கே எதுக்காவது ஒட்டின்றுடுவாங்களோங்கிற ஜாக்கிரதையோட பழகிறேன். உங்க எல்லோரையும் பணங்கிற ராட்சச பிடிச்சு வச்சிருக்கான். அங்கிருந்துதான் கிளை பிரியறது எல்லோருக்கும். வாழ்க்கைக்கு ஆதாரம் பணமாவும் இருக்கலாம். ஆனா அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கலே, அதை தாண்டா சகிக்க முடியல. பணங்கிற ஆதாரத்துல நின்று இருக்கிறதுனால மதிச்சு போற்ற வேண்டிய மேன்மையான விஷயங்களை எல்லாம் உதறிட்டேலே, அது நியாயமா? காலாகாலத்துக்கும் அழிக்க முடியாதவைகள்னு சிலது இருக்கு. அவைகளை மதிக்க தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் பக்தியோடு போற்ற தெரியணும். அப்பதான் நாமளும் நம்ம சந்ததிகளும் நல்லா இருப்போம். உங்க சந்ததிகள் உங்களை மதிக்கணும்னா, ஆயுசுக்கும் உங்க மேல அன்பு வச்சிருக்கணும்னா, உங்க காலத்துக்கு பிறகும் நீங்க மதிக்கப்படணும்னா, நீங்க இதையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இந்த உலகத்துல சத்தியமான சில விஷயங்களை என்னைக்குமே அழிக்க முடியாது. ஏன்னா சிரஞ்சீவி தன்மை கொண்டதாக்கும் அதெல்லாம். எவ்வளவோ சொல்லிவிட்டாள் அம்மா. இப்படி எவ்வளவு கேட்டிருக்கிறான் அம்மாவிடம். ஒவ்வொரு சொல்லும் கோடி பெறும். வாழ்க்கையின் ஒவ்வொரு எட்டிலும்
நம் கூடவே வந்து நம்மை வழி நடத்தும். எதிரே படுத்துக் கொண்டிருந்த அம்மாவையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் மாதவன். இப்பொழுதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கையிலேயே சட்டு சட்டென்று அம்மா படுத்து விடுகிறாள். படுத்த அடுத்த நிமிடத்தில் கண்ணயர்ந்து விடுகிறாள். அவயங்கள் மெல்ல மெல்ல அடங்கி வருகின்றனவோ. என்ன உட்கார்ந்திருக்கியா? போய் நீயும் கொஞ்சம் படுத்துக்கோ. எத்தனை நேரம் இப்படி என் முன்னாடியே பழியா கிடப்ப? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு நேக்கு. என் மனசு ஆறுதல் படணும்னு எவ்வளவு கேக்குற நீ. இப்பெல்லாம் இப்படிதான் திடீர்னு கண் அசந்து போயிடுறேன். எனக்கே தெரியறதில்ல. அப்படியே போயிட்டா பரவாயில்ல, யாருக்கும் பாரம் இல்லாம போய் சேரணும்னு பகவான வேண்டின்னு இருக்கேன். இன்னும் படுக்கையில விழுந்து அது இதுன்னு மலம் ஜலன்னு வந்துடக்கூடாது பாரு. சொல்லும் போதே அம்மாவின் விழியோரங்களில் நீர் கோர்த்தது. ஏதும் வார்த்தைகள் இன்றி இவன் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான். 14 வயசுல நான் உங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டேன். அன்னையிலிருந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன். மனுஷா எந்த கஷ்டம் வேணாலும் படலாண்டா. ஆனா தரித்திர கஷ்டம் மட்டும் படவே கூடாது. அது பெரிய கொடுமை. யாராலையும் தாங்க முடியாதாக்கும். எத்தனை நாள் பட்டினி சேதியது. ஒரு வேளை 2 வேளைன்னு உங்க வயத்தையெல்லாம் காய போட்டு. அப்பப்பா, கொடுமை கொடுமை. நீ பிறந்தப்புறம்தான் உங்க அப்பா உள்ளூரோட வந்து இருக்க ஆரம்பிச்சார். அதனாலதான் உன் பேர்ல அம்புட்டு இஷ்டம் எனக்கு என்றால் அம்மா குரல் தழுதழுக்க. சென்ற முறை சந்தித்த போது அம்மா சொல்ல ஆரம்பித்த கதைகளின் தொகையரா. அந்த வார்த்தைகள் இவன் மனதை அப்படியே ஆக்கிரமித்திருக்கின்றன. எப்பொழுது நினைத்து பார்த்தாலும் சிலிர்க்க வைக்கின்றன மாதவனை. இப்போதும் அப்படியே. கவலைப்படாதேம்மா, உன் மனசு போலவே ஆகும். உன்னோட பிரார்த்தனை என்னைக்கும் வீண் போகாது. நீதான் சொல்லுவியே, உங்க எல்லோருக்காகவும் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருப்பேன்னு. நான் அது உனக்கு மட்டும் பழிக்காம போயிடுமாமா? மாதவன் அம்மாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இந்த முறை அம்மாவிடம் கதைகள் இல்லை, வாழ்க்கை இருந்தது என்று தோன்றியது இவனுக்கு. அத்தியாயம் 4. அப்பாவை பொறுத்தவரை கவலைப்பட தேவையில்லை. அவருக்கு அம்மா அமைந்தது பெரிய பொக்கிஷம். அவள் சொல்வதை சரி சரி என்று கேட்டுக்கொண்டு அவர் பாட்டுக்கு செய்து முடித்துவிட்டு போய்க் கொண்டிருப்பார். அவள் எது செய்தாலும் அவருக்கு சம்மதமே. திருமணம் ஆவதற்கு முன்பு மாதம் அப்பா தன் சம்பள பணத்தை தன் அம்மாவிடம் கொடுத்தார். திருமணத்திற்கு பிறகு மனைவியிடம் கொடுக்கிறார். அவ்வளவே. அதுவே ஒரு புருஷனுக்கு பெரிய லட்சணமாயிற்றே. எத்தனை பேர் அப்படி செய்கிறார்கள்? இப்படி இருப்பதே போதும் என்று அம்மாவும் விட்டுவிட்டால் போலும். அல்லது இப்படியான எதிர்பார்ப்பிலேயே அம்மாவும் வந்தாலோ என்னவோ. அம்மாவின் ஆளுமைக்கு அப்பா கட்டுப்பட்டுதான் போனார். எல்லாமும் கச்சிதமாய் உள்ளன. பின் ஏன் பிணங்கிக் கொள்ள வேண்டும்? அப்பா மறுப்பு சொல்லியோ மாற்றம் சொல்லியோ இவன் பார்த்ததே இல்லை. எல்லாமே அவன் பார்த்துப்பான் என்று கையை மேலே காண்பிப்பது போல அப்பாவுக்கு எல்லாமும் அவ பார்த்துப்பா. ஆதர்ஷ தம்பதிகள் என்றால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும். இது மட்டுக்கும் இப்படி ஒருத்தி கிடைத்தாலே என்று நிம்மதியாய் கழித்திருக்கிறார் அப்பா. இன்றைய வயதில் ஏதேனும் பெரிய பிரச்சனைகள் என்று வந்தால் கூட அப்பாவுக்கு சமாளிக்க தெரியுமோ என்னவோ. அதற்கான முன் அனுபவம் அவருக்கு இருக்கும் என்று தோன்றவில்லை. வாழ்க்கையில் பழுத்து கொட்டை போட்டவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் என்று சொல்லிவிட முடியுமா? பாத்ரூம் விளக்கு எரிந்தது. அம்மாதான் விளக்கை போட்டதும் சட்டென்று முழிப்பு வந்து ஒரு பார்வை பார்ப்போம் என்பதற்கு கூட வழியில்லை. அப்படி உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பா. ஏதேனும் திடீர் உடல் உபாதை என்றால்? அப்பாவுக்கும் அப்படித்தானே. சொன்னால் கேட்க மாட்டார்கள். எங்களுக்கு இந்த ஊர் போதும், நாங்கள் இங்கேயே இருந்து கழிக்கிறோம் என்பார்கள் அவர்கள். 4 பசங்கள் இருந்தும் ஏன் இப்படி தனியே இருந்து கஷ்டப்படணும்? ஆளுக்கு 3 மாசமோ 4 மாசமோ என்று சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. என்னதான் அப்படி கௌரவமோ, அப்பாவுக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அம்மாவின் விருப்பத்தை மீறி அவர் அடியெடுத்து வைக்க தயாரில்லை. தள்ளி இருந்தாத்தான் மதிப்பு. கிட்டே வந்தா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் கசந்து போயிடும். அப்படி ஒன்னும் கதியில்லாம பகவான் எங்களை வைக்கலையே. உங்க அப்பாவோட பென்ஷன் பணம் போதும் எங்க 2 பேருக்கும். நாங்க இப்படியே காலத்தை கழிச்சிருவோம். இதுதான் அம்மா வாயெடுத்தால் சொல்லும் வார்த்தைகள். நாளைக்கு நமக்கெல்லாம் இப்படி இருக்க முடியுமோ என்னவோ. ஏண்டா, நானும் கவனிச்சுட்டே இருக்கேன், அது என்ன தூக்கம் இல்லாம அப்படி புரண்டுட்டே இருக்க? பாத்ரூமில் இருந்து வெளிப்பட்டதும் அம்மா கேட்ட இந்த கேள்வியில்
அதிர்ச்சியுற்றான் மாதவன். எவ்வளவு கவனம் அம்மாவுக்கு! இவள் தூங்குகிறாள் என்று தான் நினைக்கப் போக இப்படி கவனித்திருக்கிறாளே. இல்லையே, நீ இப்போ லைட்ட போட்டதும் தான் முழிச்சுட்டேம்மா. சும்மா சொல்லாதடா. வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ சகஜமாவே இல்ல. திடீர்னு என்ன பயணம்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. சரி சரி தூங்கு, காலையில பேசிக்கலாம் சொல்லிவிட்டு வந்து ஆயாசத்தோடு படுத்துக்கொண்டாள். அவள் சொன்னது கூட பெரிசாக தெரியவில்லை இவனுக்கு. அலுப்போடு அம்மா படுத்துக் கொண்டதுதான் அவனுடைய மனதை அழுத்திற்று. இப்படியானதொரு அலுப்போடும் அசதியோடும் தானே அவள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தாள். அப்பா கூட தப்பித்துக் கொண்டு விட்டாரே. நான் இருந்து கொள்கிறேன், நீ போய்விட்டு வா என்று அம்மாவை மட்டும் அனுப்பி வைத்ததுதான் அதிசயம். ஒருவேளை அப்பாவுக்கு தெரிந்திருக்குமோ என் மனைவியின் லட்சணம்? அப்படி தெரிந்திருந்தால் தன் ஆசை மனைவியிடம் சொல்லி தடுக்காமல் இருக்க மாட்டாரே. அங்க போய் குட்டுப்பட்டு வந்து சேராத என்று ஒரு வார்த்தை ஏனும் சொல்லி இருக்க கூடுமே. பாவம், அம்மாவுக்குத்தான் ஒரு நப்பாசை. இல்லை, அப்படி கூட சொல்லிவிட முடியாது. நான் தானே வற்புறுத்தி அழைத்துக் கொண்டு போனது. அதெல்லாம் சரிப்படாதரா என்ற ஒரே பேச்சில் தானே அம்மா மறுத்தாள். தன்னால் தான் அம்மாவுக்கு இந்த இழிவு. அதையும் தாங்கிக் கொண்டு இன்னும் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு அவர் இருக்கிற இடம் தாண்டா சொர்க்கம். என்ன அவர்கிட்ட கொண்டு விட்டுடு. எத்தனை நாசுக்காக விலக்கிக் கொண்டாள் அம்மா. இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். சோ அம்மானா யாரு அப்படிங்கறது இந்த கடைசி அத்தியாயத்துல அற்புதமா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அம்மா எப்படிப்பட்டவங்க, அவங்க மனசு என்ன அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரிஞ்சுகிட்டவன் தான் மாதவன். அது மாதிரி அம்மாவை நல்லா புரிஞ்சுகிட்டவங்க கண்டிப்பா தன்னுடைய மனைவியை நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா மாதவனுக்கு அமைஞ்ச மனைவி வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லாம இது வரைக்கும் இருக்கான். இனி அந்த மனைவியை பத்தின விஷயங்கள்லாம் இனிமே வரும். அம்மா அவனுடைய வீட்டுக்கு போய் ஏன் அவமானப்பட்டு வந்தா, எப்படி வந்தாங்கிறதும் இனிமே வரும்னு நினைக்கிறேன். பல இடத்துல கண்ணே கலங்கிருச்சு, தொண்டை கமுறுது எனக்கு. அடுத்த பகுதியில கேட்கலாம். நன்றி. உன்னை கரம் பிடித்தேன், பகுதி 2, அத்தியாயம் 5. அம்மா ஏன் இப்படி அசந்து படுத்திருக்காங்க கேட்டியா? காமினியை பார்த்து மாதவன் கேட்ட கேள்வியில் ஒற்றை வார்த்தையில் பதில் வந்தது அவளிடமிருந்து. கேட்கல. தான் அவளிடம் கேட்டதே தவறு. அவள் என்ன கேட்பது? நானே கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் அம்மாவுக்கு மனது அடித்துக் கொள்ளாதா? ஒரு வார்த்தை மருமகள் கேட்கவில்லையே என்று. சுமூகமாக இருக்க வேண்டும் என்று தானே அம்மா வந்திருக்கிறாள். நேரத்துக்கு சோறு போட்டால் போதும் என்று நினைக்கிறாளா இவள்? ஆறுதலாக கேட்கும் 4 வார்த்தைகள் மனதை ஆற்றுவது போல் வருமா? மாதவனுக்கு காமினியை பார்க்கவே பிடிக்கவில்லை. பெண்கள் சக்தியின் சொரூபம், கருணையின் வடிவம் என்கிறார்கள். தாயாய், மனைவியாய், சகோதரியாய், குலவிளக்காய் தன்னை விஸ்வரூபித்துக் கொள்கிறவள் என்கிறார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் இவளிடம் கிடையாதா? தன் தாயும் அவளுக்கு தாய் போன்றவள் தானே. வைத்து போற்றப்பட வேண்டியவர்களை ஏன் நிறுத்தி ஒதுக்குகிறார்கள்? உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுமே இப்படித்தான் இருப்பார்களோ? நாளைக்கு இவர்களுக்கும் இப்படி ஒரு நிலை வரும் என்பது தெரிந்திருந்தும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? இன்றைய பொழுது இப்படி, நாளைய பொழுது அப்படி என்றால் அதையும் சந்திக்க தயார் என்பதாகத்தான் எல்லோருமே இருக்கிறார்களா? இது என்ன மனநிலை? பட்டு பட்டு அனுபவித்துத்தான் எல்லோரும் திருந்த வேண்டுமா? அனுபவப்பட்டவர்களின் வார்த்தைகளின் மதிப்பறிந்து அதன்படி தங்கள் வாழ்க்கையினை செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாதா? ஆரம்பத்திலேயே எங்க அம்மா சொன்னாங்க, வேலை பார்க்கிற பொண்ணு வேண்டான்னுட்டு. நான் தான் கேட்கல என்றான் மாதவன். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க உங்க இஷ்டப்படி இருந்துக்கலாம். எத்தனை தைரியமாக பேசுகிறாள். நமக்குத்தான் நாக்கு கூசுகிறது. என்ன சொல்கிறாள் இவள்? டைவர்ஸ் வாங்கி கொண்டாலும் அதற்கும் நான் தயார் என்கிறாளா? உண்மையிலேயே அவள் அப்படி விரும்புகிறாளா? அவள் விரும்பினாலும் அவள் தாய் தந்தையர் அதை விரும்புவார்களா? அவளின் சுதந்திரம் தான் எங்களுக்கு முக்கியம் என்பார்களோ? அவளின் சுதந்திரத்தை இப்போது யார் கெடுத்தது? அவளின் இஷ்டத்துக்கு தானே அவள் இருக்கிறாள். ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு இப்படி பேச எத்தனை தில் வேண்டும்? எல்லாம் நானும் வேலை பார்க்கிறோம் என்ற தைரியம்தான். வேலை பார்த்தால், சம்பளம் வாங்கினால் எல்லா சுதந்திரமும் உண்டு என்ற அர்த்தமா? குடும்பம் என்கிற அமைப்பிலே இருக்கிற போது சில கட்டுப்பாட்டுக்கு உடன்பட்டு இருக்கத்தான் வேண்டும் என்பதுதானே பொருள். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் எல்லோருக்கும் பொதுவானது தானே அந்த விதிகள். அதனால் தானே இந்த இந்திய சமூகம் இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறது. இதெல்லாம் இவள் அறிய மாட்டாளா? உன்னோட
கிராஸ் சேலரி என்ன? தற்செயலாக ஒரு நாள் அவளை கேட்டான் மாதவன். 32. உங்களோடது என்று அவள் கேட்கவில்லை. தன்னை விட நிச்சயம் குறைவுதான் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கும். 20 வருஷம் சர்வீஸை முடித்த தனக்கு இப்பொழுதுதான் 20 தாண்டி இருக்கிறது. தெரிந்துதானே கல்யாணம் பண்ணி கொண்டாள். ஒருவேளை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினாலோ என்னவோ. அப்பொழுதுதான் தன் இஷ்டப்படி தான் இருக்க முடியும் என்று உறுதிப்பட்டிருக்கலாம் அவளுக்கு. ஆனாலும் இவனுக்கே கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது. கொஞ்சம் என்ன, அந்த விஷயம்தான் தன் மனதில் அடிக்கடி உதைத்துக் கொண்டே இருக்கிறது. கல்யாணத்திற்கென்று பெண் பார்த்தபோது அத்தனை பெரிதாக இந்த விஷயம் தோன்றவில்லை. திருமணத்திற்கு பிறகுதான் உதைக்கிறது. அவள் மத்திய அரசு பணியாளர் என்பது தெரியும் தான், கூடதான் இருக்கும் என்பதும் தெரியும் தான். ஆனால் இத்தனை வித்தியாசம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆரம்பத்தில் 1000மோ 2000மோ தான் வித்தியாசம் இருந்தது. பின் எப்படி இத்தனை விலகி போயிற்று? அவள் துறையில் என்னென்னவோ மாற்றங்கள் நடந்தன. திடீரென்று மெடிக்கல் அலவன்ஸ் அது இது என்று ஏதேதோ கொடுத்தார்கள். அதில் அவள் எங்கேயோ சென்று விட்டாள். அது கிடக்கட்டும். இத்தனை வித்தியாசத்திற்கு பின்னால் தான் அவளிடம் இந்த மாற்றமா? இல்லை முன்பிருந்தே அப்படித்தானே? கொஞ்சம் வேகமாகத்தான் போங்களேன். இவ்வளவு ஸ்லோவாக போனா நடந்து போற டைம் வந்துடும். இத பாரு, என் ஸ்பீடு இவ்வளவுதான். நல்ல வேகமா மாப்பிள ஸ்கூட்டர் ஓட்டுவாரான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நிச்சயம் பண்ணிருக்க வேண்டியதானே என்றான் பட்டென்று மாதவன். என்ன பண்றது, தெரியாம போச்சு. நார்மல் ஸ்பீடு இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். இது அதுக்கும் குறைவா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். என்னோட ஸ்பீடு 30ல இருந்து 35 தான். அதுக்கு மேல போனா நிச்சயம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க இருக்கிற டிராபிக்கு அதுதான் விதிச்ச விதி. அதனாலதான் இன்னி வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது சரி, ஓட்டுறது வேற உருட்டுறது வேற. நீங்க ஓட்டுறீங்களா உருட்டுறீங்களான்னு உங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தான் தெரியும் என்றாள் அவள் நக்கலாக. சாதாரண பேச்சுதானே என்று கூட அவள் விட்டு கொடுத்ததில்லை. தன் பங்கு கருத்து என்று ஒன்றை நிலைநாட்டாமல் விடமாட்டாள். இவன்தான் அமைதியாக இருந்து மேற்கொண்டு பேச்சு வளராமல் அதை முடித்து வைப்பான். ஒருவேளை இந்த மாதிரி தனித்து போவதே அவளுக்கு பிளஸ் ஆகிவிட்டதோ என்னவோ. ஆனால் கணவன் மனைவிக்குள் என்ன பிளஸ் மைனஸ்? எல்லா வீடுகளிலும் ஆண்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்களோ என்று தோன்றியது மாதவனுக்கு. உறவுகளில் ஏற்படும் உரசல்களை புரிந்து கொண்டு அதன் வெம்மையை உணர்ந்து பெண்கள் தான் சிக்கல்கள் விழாமல் அவிழ்த்து செல்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறதே. அதனால்தான் இந்த குடும்ப அமைப்பே இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறது என்று பெருமை பேசப்படுகிறதே. ஆனால் எத்தனை வீடுகளில் இப்படியான நிலைமை இருக்கிறதோ யார் உணர்கிறார்கள்? அத்தியாயம் 6. நீ விரும்பித்தானே கல்யாணம் பண்ண, வேலை பார்க்கிற பொண்ணுதானே வேணும்னு. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்தான் ஆகணும். ஆப்த நண்பன் சுந்தரத்தின் அறிவுரையை கேட்டு பதில் எதுவும் என்று நின்றான் மாதவன். அவனும் இவனும் ஒரே வருடத்தில் அரசு தேர்வுகள் எழுதி வேலைக்கு சென்றவர்கள். 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு படித்தார்கள். நான் முந்தி நீ முந்தி என்று ஓடினார்கள். கடவுள் நீங்கள் இருவரும் என்றும் சேர்ந்தேதான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டது போல இருவருக்கும் ஒரே நேரத்தில் வேலை கிடைக்கும்படி செய்தார். கிடைத்த வேலையும் ஒரே ஊரில் அமைந்ததுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் திருச்சியில். கை கோர்த்து கொண்டு கிளம்பினார்கள் இருவரும். ஒரே டிபார்ட்மெண்டில் கிடைச்சிருக்க கூடாதா என்று வருத்தப்பட்டான் சுந்தரம். ஆமாண்டா, வேணும்னா நம்ம 2 பேரும் மெட்ராஸ் போய் சர்வீஸ் கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏன் இப்படி 2 பேரையும் பிரிச்சிங்கன்னு கேட்போம். ஒரே ஊர்ல தான் போட்டிருக்கோம்னு சொல்லுவாங்களே, எங்க 2 பேரையும் எப்படி தெரியும் உங்களுக்குன்னு கேட்போம். வாயுண்டானா வழியுண்டுடா. உங்க 2 பேர் அப்ளிகேஷனும் ஒரே நேரத்துல ரீச் ஆச்சு. உங்க 2 பேர் விடைத்தாள்லையும் விடைகள் எல்லாம் ஒன்னாவே இருந்துச்சு. ஒரே ஊர்ல ஒரே தெருவுல அடுத்தடுத்த வீடுகள்ல இருந்து பரீட்சைக்கு அப்ளை பண்ணி வந்திருக்கீங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க போல இருக்குன்னு ஒரே ஊர்ல அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டோம். ஒரே டிபார்ட்மெண்ட் போட முடியலதான். அதுல எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா ஒரு வித்தியாசம், அவரு கிளார்க் போஸ்டுக்கு எழுதியிருக்காரு. நீங்க சுந்தரம் ஸ்டெனோ போஸ்டுக்கு எழுதியிருக்கீங்க. அப்படியும் ஒரே ஆபீஸ்ல வேகன்சி இருக்குதான்னு பார்த்தோம். எதுக்கு நண்பர்களை பிரிப்பானேன்னு. ஆனா காலி இடம் இல்ல. அதனாலதான் வேற வேற டிபார்ட்மெண்ட் போட வேண்டியதா போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்படிங்க தப்பா நினைக்காம இருக்கிறது? என்ன போய் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கீங்க. ஆர்டிஓ ஆபீஸ்லாம் என் குணத்துக்கு ஒத்து வராதுங்க. நான் நேர்மையானவன்.
சம்பளத்தை மட்டும் நம்பி வாழறவன். எனக்கு கை நீட்ட தெரியாதுங்க. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஒழுங்கா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு செக்ஷன்ல போட்டாங்கன்னா பரவாயில்ல. எப்படி போடுவாங்க? எங்க போட்டாலும் ஸ்டெனோ ஆபீசருக்கு பிஏ மாதிரி தானே. அப்போ அவர் சொல்றதை கேட்டுதானே ஆகணும். அவருக்குரிய வசூலை கறந்து கொடுக்கிற வேலையை நான் தான் செய்யணும். அட கடவுளே, இப்படி என்ன சோதிச்சிட்டியே, நான் என்ன பாடு பட போறேனோ என்று புலம்பினான் சுந்தரம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த மாமா வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க, விட்டுருவாங்க. விட்டுருவாங்கன்னா? அப்படின்னா பிடிச்சிருந்தா வச்சுக்குவாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். அங்க போனாலும் இப்படித்தானே இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? எல்லா இடமும் புழுத்து நாரத்தான் செய்யுது. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க பழகிக்கோங்க. அந்த சாக்கடைக்குள்ளேயே நீயும் நீந்துன்னு சொல்றீங்க. வேற வழி இல்ல. நம்மளால இந்த ஊர் உலகத்தை திருத்தவா முடியும்? நீங்க ஒருத்தரா நின்னு உங்க ஆபீஸ சரி பண்ணிட முடியுமாக்கும்? ஆபீஸ் மொத்தத்தையும் சரி பண்ண முடியாதுதான். ஆனா என்ன சரி பண்ணிக்க முடியுமே. உங்களை சரி பண்ணிக்கவா? அப்படின்னா இப்ப நீங்க சரியா இல்லையா? எப்படிங்க இப்ப சரியில்லாம இருக்க முடியும்? இன்னமே தாங்க நான் டியூட்டிலேயே ஜாயின் பண்ண போறேன். அப்போ அப்புறம் பாருங்கங்கறீங்க. பாக்குறது என்ன? நான் என் அளவுல கரெக்டா இருந்துட்டு போறேன், அவ்வளவுதானே. நீங்க இருப்பீங்க, ஆனா உங்க பேரை சொல்லி கறந்துருவாங்களே, பரவாயில்லையா? அப்பவும் உங்க பேரு கெடுமே. அப்படியா செய்தி? அப்போ அதையும் நிப்பாட்டணும்னு சொல்லுங்க. நிப்பாட்டுறது என்னங்க? கூட்டத்தோட கூட்டமா நீங்களும் வாங்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைன்னா உங்க ஏமாளின்னுடுவாங்க, இருக்குன்னுவாங்க. உங்க பங்கு காசையும் உங்களுக்கே தெரியாம வாங்கி பிரிச்சுக்கிடுவாங்க. இல்லைன்னா உங்க பாஸ் ஆட்டைய போட்டுடுவாரு. இவ்வளவு கேவலமாவா இருக்கீங்க? இப்ப அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. உள்ளே நுழைஞ்சு பாருங்க, உங்க நேரம் உங்களுக்கே தெரியாம மாறிடும். அட என்னையா சொல்றீங்க? நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா எப்படி? என்னடா சுத்த கேப் மாதிரித்தனமா இருக்கு. பளீர் என்று வாய் விட்டு சத்தம் போட்டு சூழலை மறந்து சிரித்தான் சுந்தரம். இவ்வளவு நேரம் கனவுலகில் எங்கேயோ சஞ்சரித்து விட்டு நினைவுக்கு வந்திருந்தான். வேலைக்கு சேரும் முன் கண்ட கனவு அப்படியே மனதில் திரைப்படம் போல பதிந்திருந்தது. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து டயலாக் விட்டு ஒரு மாலை நேரம் இஷ்டத்துக்கு சந்தோஷமா இருந்த பொழுதில் ஆளாளுக்கு கற்பனை பண்ணி கொண்டு பேசி தீர்த்ததில் ஒரு நீண்ட காமெடி பீஸே தயாராகி இருந்தது அவர்களுக்குள்ளே. அதன் கதாநாயகன் தானாய் இருந்து அன்று விழுந்து விழுந்து சிரித்து பட்ட பாடு இப்பொழுது நினைத்தாலும் அந்த காமெடி காட்சிகள் ஏதாச்சும் படத்தில் வைக்கலாம் போல தோன்றும் சுந்தரத்துக்கு. என்னடா பதிலே எதுவும் சொல்லாம இருக்க என்றான் மாதவனை பார்த்து. அத்தியாயம் 7. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. எங்கோ ஒலிக்கும் பாடல் காதுக்குள் மெல்ல வந்து இவன் மனதை தழுவியது. கரம் பிடித்தவள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவாள் என்று பார்த்தால் இப்படியா அமைந்திருக்கிறது தனக்கு? மனதோடு கரம் பற்றினாலும் எல்லோருக்கும் அவர்கள் நினைப்பது போலவா வாழ்க்கை அமைந்து விடுகிறது? வேதனை அவன் மனதை பிடுங்கி எடுத்தது. மாதவன் மனதில் கற்பனை பண்ணி வைத்திருந்தது வேறு, அவனுக்கு நடந்தது வேறு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடங்கின பெண்ணாய், அவர்களை போஷிக்கும் அன்பு செலுத்தும் மகாலட்சுமியாய், தன் மீது தாழாத அன்புடையவளாய் வரப்போகும் மனைவி இருக்க வேண்டும் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் வேலை பார்க்கும் பெண் வேண்டும் என்றும் முடிவு செய்திருந்ததால் மற்றவை எல்லாம் தானே மறைந்து பின்னுக்கு போய் ஒளிந்து விட்டு விட்டனவோ என்று இப்பொழுது தோன்றியது அவனுக்கு. காமினியை நெருங்கும் போதெல்லாம் அவள் தன்னை விட கூட சம்பளம் வாங்குபவள் என்கிற தாழ்வு மனப்பான்மை இவனை வதைத்தது. இதை நினைக்க கூடாது என்றுதான் அவன் நினைத்துக் கொள்வான். தன் சம்பளத்தையும் வேலையையும் சொல்லித்தானே அவர்கள் இணங்கினார்கள். அப்படி பார்த்தால் அவளுக்கும் இவனுக்கும் ஒரு 10,000க்குள் வேறுபாடு இருக்கும். அது அவரவர் சர்வீஸுக்கு வந்த வருடத்தை பொறுத்து கூட இருக்கலாம். கிடைக்கக்கூடிய அலவன்ஸ்களை பொறுத்தும் அமையலாம். சமீபத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட மெடிக்கல் அலவன்ஸை உயர்த்தியுள்ளார்கள். வீட்டு வாடகை படையை உயர்த்தி வழங்கியுள்ளார்கள். பயணங்களுக்கான இலவசங்களை எடுத்துவிட்டு பதிலாக அதற்கு ஒரு தொகையை நிர்ணயித்து கொடுத்துள்ளார்கள். இதெல்லாம் அவளின் சம்பளத்தை உயர்த்தத்தானே செய்யும். கிடந்து புழுங்கினால் முடியுமா? நான் எங்க அக்காவுக்கு 4,000 பணம் அனுப்ப போறேன். யாரு? சந்திரா அக்காவுக்கா? அந்த முதியோர் இல்லத்துல இருக்காங்களே அவங்களுக்கா? ஆமா. அனுப்பிட்டியா இல்ல இனிமேதான் அனுப்பணுமா?
இன்னைக்கு அனுப்ப போறேன், அதான் சொன்னேன். அனுப்புறதோ அனுப்புற, 5000 அனுப்பிட வேண்டியதானே? எப்படி சொன்னோம் இந்த பதிலை? மாதவனுக்கே வெளிச்சம். என் மனது தாராளம்தான் என்றும், வேண்டாம் என்று நான் என்றும் சொல்லப் போவதில்லை என்றும், என்னை மீறி நீ அனுப்பிவிட முடியாது என்று மறைபொருளாய் எச்சரித்தும் சொன்னோமோ? எனக்கு கூட தந்திரமாய் பேச வருகிறதே. தந்திரம் வந்துவிட்டது எனக்கு. ஆனால் தைரியம் வந்ததா? அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ 2000 தான் கேட்டா. நான் தான் 4000 அனுப்புறேன்னு சொன்னேன். அனுப்பிடுறேன் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாள் காமினி. என்ன ஒரு அநியாயம்! 2000 தான் கேட்டாளாம், இவன் 4000 அனுப்புறாளாம். அவ்வளவு தாராளமா? கேட்டதை அனுப்பிச்சா போதாது? இங்க மாடி எடுக்க முடியாம நான் திணறிக்கிட்டு கிடக்கேன். பேங்க் லோன் போடுவோமான்னு வேண்டாங்கிறா. இந்த வீடு கட்டுற போதே பத்தாக்குறையா இருந்தப்போ நான் தான் ப்ராவிடென்ட் பணம் அட்வான்ஸ் போட்டு எடுத்து கொடுத்தேன். அது பிடித்தம் அதிகமானப்போ மட்டும் கத்துனான். இப்போ இதை யாரு கேட்கறது? மாசம் மாசம் இப்படி பணத்தை தட்டி விட்டானா என்ன ஆகிறது? அவங்களா கேட்கிற போது கொடுக்கறது. யாரு வேண்டான்னா? என் சம்பள பணத்தை நான் எத்தனை கரிசனையா செலவு செய்யறேன். வீட்டு செலவு அத்தனைக்கும் என்னோட பணம் தான் செலவாகுது. பத்தாம வர்ற போது தானே அவ பணத்தை தொடுறோம். அப்படி பார்த்தா இந்நேரம் எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கணும். வெறும் பேங்க்ல வச்சிருக்கிறதுல என்ன பயன்? ஏதாச்சும் பிக்சட் டெபாசிட் அது இதுன்னு போட்டு வைக்கலாம்ல. வட்டியாச்சும் வரும் தானே. எதை தான் கேட்டா இவ? எல்லாம் அவ இஷ்டம்தான். எனக்கு தெரியாம பிக்சட் டெபாசிட்ல போட்டிருந்தானா சிங்கிள் அக்கவுண்ட்ல தான் போட்டிருக்கணும். ஜாயின்ட்ல தானே போடணும். ஏதாச்சும் இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்காளா? இது என்ன சுத்த அநியாயமா இருக்கு. இவளோட குடும்பம் நடத்துறதே பெரிய லோலாயமா இருக்கும் போல இருக்கே. இங்க என்ன பொது கணக்கா இருக்கு? 2 பேர் பணத்தையும் மாசம் மாசம் ஒரே அக்கவுண்ட்ல இனிமே போட்டாதான் சரிப்படும் நினைத்து கொண்டான் மாதவன். அதை எப்படி ஆரம்பிப்பது என்பதில்தான் அவனிடம் சிக்கல் இருந்தது. அவளுக்கு சம்பளம் வங்கியில் தான் சேருகிறது. இவனுக்கும் அப்படித்தான். 1 மாதம் கூட சம்பளம் வந்தது பற்றி அவள் சொன்னதில்லை. அவள் பாட்டுக்கு போய்க் கொண்டிருப்பாள், வந்து கொண்டிருப்பாள். என்ன பழக்கம் இது? வீட்டு சாமான்களுக்கு லிஸ்ட் கொடுக்கும் போது மட்டும் கை நீளும். இவ்வளவுதாங்க இந்த மாத லிஸ்ட் என்று ஏதோ சிக்கனமாய் திட்டமிட்டு இருப்பது போல நீட்டுவாள். கூடவே ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்த என்று 1 மாதமாவது பணத்தை நீட்டி இருக்கிறாளா? நீ கேட்க வேண்டியதாண்டா. ஏன் பயப்படுற? பொண்டாட்டிக்கு பயப்படுவாளா யாராவது? வாயை திறந்து கேளு, அம்மா சொன்னாள். கேட்கத்தான் நினைத்தான் அவன் அன்று இரவு. ஆனால் கேட்டது வேறு, அவள் தந்தது வேறு. அப்பப்பா, எங்கோ சொர்க்கலோகத்திற்கு தன்னை அழைத்து கொண்டு போய்விட்டாளே. அவள் காலடியிலேயே கிடந்தான் படுக்கை அறையில். ச்சே, நானும் ஒரு மனுஷனா? மறுநாள் தன்னைத்தானே நொந்து கொண்டான் மாதவன். அத்தியாயம் 8. மனதில் வைராக்கியம் பிறந்தது. அவள் எனக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதில்லை, சுதந்திரமாய் இருக்கட்டும். ஆனால் ஒன்று, எப்போது இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்போது இனிமேல் இதுதான் அவள் வீடு. இங்கிருப்பவர்களிடம் அன்பு செலுத்துவதும் எல்லோரையும் அரவணைத்து போவதும் அவளுடைய கடமை. அவளின் வாழும் வீடு இதுதான். இங்கிருப்போரின் உணர்ச்சிகளை அவள் மதிக்க வேண்டும். இந்த வீட்டின் இயல்புகளை அவள் நேசிக்க வேண்டும். தனது முழுமையான அன்பை செலுத்த வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும். இந்த வீட்டின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும். எல்லோரின் அன்பை, பாசத்தை சம்பாதிக்க வேண்டும். தன் கணவனை போஷிக்க வேண்டும். அவனுக்காக தான் என்கிற எண்ணத்தை தனக்குள்ளே பலப்படுத்திக் கொண்டு அவனின் நன்மைக்காக, அதன் மூலம் அவள் குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக பாடுபட வேண்டும். அதுதான் அவளுடைய கடமை. இன்னமும் பிறந்த வீட்டை நினைத்து கொண்டு இங்கு ஒட்டாமல் அவள் இருப்பது நன்றல்ல. அவள் வளர்ந்து வாழ்ந்த வீட்டை ஒரேடியாக விட்டு ஒதுங்க வேண்டும் என்று இங்கு யாரும் சொல்லவில்லையே. அப்படி ஒருத்தியை வற்புறுத்துவதும் மனித தன்மை என்று. ஆனாலும் அந்த நினைப்பிலேயே காலத்தை கழிப்பதும், இங்கிருப்போரிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருப்பதும், காரியங்களில் ஒன்றுபடாமல் இருப்பதும் நல்லதல்ல. இதை அவளிடம் தெளிவாக பேசியாக வேண்டும். அதன் மூலம் அவள் மனதில் இருக்கும் குழப்பத்தை நீக்கியாக வேண்டும். அவளை இந்த வீட்டின் ஒரு பெண்ணாக, தலைமை ஏற்கும் ஒரு தாயாக உருவாக்க வேண்டும். குல விளக்காக அவள் உருவெடுக்க வேண்டும். அதற்கு என் குடும்பத்தாரும் எல்லா விதத்திலும் உதவி செய்தாக வேண்டும். இவர்களும் அவள் மேல் பாசத்தையும் பண்பையும் அன்பையும் நிலைநாட்டியாக வேண்டும். எல்லோரும் ஒரு நிறை. அன்பு ஒன்றே எல்லோரையும் பிணைத்திருக்கும் வலை. அந்த வலை அருந்து போகலாகாது. முடிவு செய்து கொண்டான் மாதவன். அதற்கு முதல் படியாக அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எத்தனித்தான். தன்னை பொறுத்தவரை இதுநாள் வரை
அவளிடம் மாறுதலாக அவன் இருந்ததே இல்லை. கண்டிப்பு என்பதை நிலை நிறுத்தியதே இல்லை. ஆயினும் சொல்ல வேண்டியதை, பேச வேண்டிய நேரத்தில் பேச தவறியவன்தான் அவன். அதனால்தான் இன்றைய சிக்கலான நிலைமை. அதற்கு ஒரு வகையில் தானும் காரணம்தான். ஆகையினால் தன்னிடமிருந்தே ஆரம்பிப்போம் இந்த அமைதி வழி பயணத்தை என்று முடிவு செய்து கொண்டான் மாதவன். காமினி, நாளைக்கு நாம வெளியூர் போறோம். வெளியூர்னா கோயில்களுக்கு. ஓகே, அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்றுதான் ஆரம்பித்தான். திடுதிப்புன்னு இப்படி சொன்னா எப்படி? அப்படியெல்லாம் எனக்கு லீவு போட முடியாது. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, நாளைக்கு ஆபீஸ் போ, வேலையை பாரு, சாயந்தரம் கிளம்புற போது லீவு போட்டுட்டு வா. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாள், சனி ஞாயிறு லீவு. 6 நாளைக்கு இந்த சமையல் வேலை கிடையாது. அக்கடான வெளியில சுத்தி அடிச்சிட்டு வருவோம். ஓகேயா? எங்க போகணுங்கிறீங்க? தஞ்சாவூர் போவோம். சுத்து வட்டாரத்துல நிறைய கோயில்கள் இருக்கு. பிறகு கும்பகோணம் போவோம். அங்க ரூம் எடுத்து தங்குவோம். கோயில்களா சுத்துவோம். 6 நாளை பிரயோஜனமா கழிச்சிட்டு திரும்புவோம். மனசுக்கு இதமா இருக்கும். உனக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஆகும். ஓகே? பதிலே சொல்லவில்லை காமினி. கடுப்பாகியது மாதவனுக்கு. அதுதான் அவள் குணம். அது அவளின் பிறவி குணமா அல்லது அவனுக்கென்று அவள் ஏற்படுத்தி கொண்டதா என்று சந்தேகம் வரும் அவனுக்கு. வழக்கம் போல மறுத்தாள். அவள் மறுக்கத்தான் செய்வாள் என்பதை இவனும் அறிவான். இதுநாள் வரை ஒரு விஷயத்தில் கூட இவன் சொன்னதை அவள் கேட்டதில்லை. எதை சொன்னாலும் மறுப்பாள். பார்ப்போம் என்பாள். அவளுக்காய் மனசு வரும் அன்று செய்வாள். இவன் சொன்ன உடனே சொன்ன அன்றே செய்தாள் என்று ஒரு காரியம் கூட இன்று வரை இல்லை. தாங்க முடியாமல் கேட்டே விட்டான் இவன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன எதையாவது நீ கேட்டிருக்கியா? உடனே செஞ்சிருக்கியாத? இல்ல, செய்ததில்ல. ஆணித்தரமாய் பதில் வந்தது அவளிடம் இருந்து. அப்போ தெரிஞ்சேதான் நான் மறுத்திருக்க. வேணும்னே மாட்டேங்கிற, அப்படித்தானே? நீங்க சொல்றது எனக்கு பிடிச்சிருந்தா தானே சொல்ல முடியும். அதை செய்ய முடியும். கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிட முடியுமா? கண்ணை மூடிக்கிட்டு செய்யற காரியமா நான் உங்ககிட்ட சொன்னேன்? கண்ணை மூடிட்டு கிணத்துல குதின்னு சொன்னேனா? என்ன வளர்ற? அனாவசியமா பேசாதீங்க. எனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, அப்ப நீங்களே செய்துக்க வேண்டியதானே? நான் சொன்னது இந்த குடும்பத்துக்கானது. நாம 2 பேரும் சேர்ந்து வாழறமே, இந்த வீட்டுக்கானது. நானா செய்யக்கூடியதுன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். செஞ்சு முடிச்சிட்டு சிவனேன்னு இருப்பேன். இது நீ செய்யற காரியம். அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லு. நீங்க சொல்லிட்டேங்கிறதுக்காக செஞ்சிட முடியுமா? எனக்கு பிடிச்சிருக்கணும் இல்ல? உனக்கு பிடிக்காட்டாலும் நான் சொன்னதுக்காக செய்ய மாட்டேன். அப்படி அது எப்படி செய்ய முடியும்? நாளைக்கு அத தப்பா போயிடுச்சுன்னா அது சம்பந்தமா பேச வேண்டியிருக்கும். நமக்குள்ள சண்டை வரும். வீணான பணச்செலவு வேற, மன கஷ்டம் எல்லாம் இதுல இருக்குல்ல. நீ யோசிக்கிற இதையெல்லாம் நானும் நினைச்சு பார்த்திருப்பேன்னு உனக்கு தோணலையா? என்ன மடையன்னு நினைச்சியா? யோசிச்சிருந்தீங்கன்னா சொல்லியே இருக்க மாட்டீங்களே. நான் செய்யற காரியம் எப்பவும் 100% பிளஸ்ஸா தான் இருக்கணும். எனக்கு ஏற்ற இறக்கம் கூடாது. பரவாயில்லன்னு ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியாது. அதனாலதான் நான் செய்யல. அவளிடம் பேசி புண்ணியம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தான் மாதவன். இதற்கு ஒரே வழி அவளோடு பேச்சை சுத்தமாய் நிறுத்திக் கொள்வது ஒன்றுதான். அவள் வீட்டில் இருக்கிறாள் என்று இம்மையும் கண்டுகொள்ளவே கூடாது. தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருந்தாக வேண்டும். இப்பொழுது அவளே அப்படித்தானே இருக்கிறாள். சாப்பாட்டை கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறாள். எடுத்து போட்டுக்கொண்டு தானே சாப்பிட வேண்டி இருக்கிறது என்று அவள் அன்போடு பரிமாறி இருக்கிறாள். அப்போதுதானே சமையல் ருசிக்கும் என்பது அவளுக்கு என்று தெரிவது. இவளை என்ன இப்படி வளர்த்திருக்கிறார்கள்? இவளிடம் அன்பு, கருணை, பாசம், நேசம் என்று இம்மாதிரியான உணர்ச்சிகளுக்கெல்லாம் இடமே இல்லையா? ஜடமா இவள்? வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் நரகமாகி கொண்டு வருவது போல் தோன்றியது இவனுக்கு. இப்படித்தான் பிரிந்திருக்கிறார்கள் இன்று வரை. அவளோடு மாதவன் சேர்ந்தது 1-2 முறைதான். அதுவும் அவளின் முழு ஈடுபாட்டோடு நிகழவில்லை. என்னவோ எந்திரம் போல இயங்கினாள். அது இவனுக்கு பிடிக்கவில்லை. ரசனை இல்லாத முண்டம் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டான். அவன் மனம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்தது. கூடவே இன்னொன்றும் தொற்றிக் கொண்டது அவன் மனதில். வேறு யாரையேனும் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பாளோ? காதலித்து கைவிட்டவன் மனதில் குடியிருப்பானோ? ஆனால் ஒன்று, அப்படி எதுவும் விபரீதமில்லை என்று மட்டும் மனம் உறுதி சொன்னது. அதுவே பெரிய நிம்மதியாய் இருந்தது இவனுக்கு. சிலரின் குணாதிசயங்கள் இப்படி நம்மை பலவாறாக நினைக்க வைத்து விடுகிறது என்றுதான் தோன்றியது அவனுக்கு. வலிய ஒருத்தியின் மேல் பழியை சுமத்துவதா? அது தகுமா? அவனால் அப்படியெல்லாம் நினைத்து பார்க்க முடியவில்லைதான்.
அத்தியாயம் 9. காமினி, நீ இப்படி தனியா வந்திருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. அதுவும் மாப்பிளைக்கு தெரிவிக்காம வந்திருக்கேங்கிற, என்னம்மா அது? உனக்கே மனசுக்கு தோணல? காமினி அமைதி காத்தாள். சொல்வது சரிதான் என்று ஒப்புக்கொள்கிறாளா அல்லது சொல்வதே பிடிக்கவில்லையா? 2 நாட்களாக இருந்த அமைதி இன்றுதான் கலைந்திருக்கிறது. அதுவும் சித்தப்பா மூலம். அப்பா கூட ஒன்றும் கேட்கவில்லை. அதற்காக அப்பாவுக்கு ஒப்புதல் என்று பொருள் கொள்ளலாமா? அம்மா பேசவே இல்லை. அது ஒன்றே போதும் அவளின் எதிர்ப்பின் அடையாளமாய். தரையில் உட்கார்ந்திருந்த காமினி அப்படியே சித்தப்பாவின் மடியில் சாய்ந்து கொண்டாள். அவள் தலையை ஆதுரமாய் தடவி கொடுத்தார் அவர். உலகில் அன்பு ஒன்றுக்குத்தான் எல்லா சக்திகளும். அதை மிஞ்சிய விஷயம் எதுவும் இல்லைதான். அது சித்தப்பாவுக்கு நன்றாக தெரிந்திருக்குமோ என்னவோ. எத்தனை ஆழமாக உட்புகுவதற்கு இந்த தலைவருடல். பிறந்ததிலிருந்து 20-22 வருடங்கள் வரை தாய் தந்தையாக உற்றார் உறவினர் சுற்றத்தாரோடு வாழ்ந்துவிட்டு திடீரென்று வேறொரு வீட்டுக்கு போ என்று சொன்னால் உடனடியாக ஒரு பெண்ணால் எப்படி போய் எப்படி ஒன்றிவிட முடியும்? மனம் அப்படியும் இப்படியுமாக தவிக்கத்தான் செய்கிறது. ஒரே அடியாக அறுத்து கொண்டும் போக முடியாதே. அப்படியல்லவா கட்டி போட்டு விடுகிறார்கள். இந்த திருமண பந்தம் அப்படித்தானே மனிதர்களை முடக்கி போட்டு விடுகிறது. வாழ்வின் ஆதாரமே அதுதான் என்பது போலல்லவா கோலோச்சுகிறது. அதுவும் ஒரு பெண்ணுக்கு ஆளுமையே அதுதான் என்று இருக்கும் போது அது ஏன் இப்படி இடையிடையே கட்டறுத்து கொள்ள தவிக்கிறது? கட்டறுத்து கொள்ளவா அல்லது அம்மாதிரியான நிகழ்வுகளின் ஆரம்ப கட்டத்தில் கால் வைத்து ஒருவருக்கொருவர் மானசீகமாய் மிரட்டிக் கொள்வதிலே ஒரு திருப்தியா? தாய் தந்தையர்களின் குண விசேஷங்களிலிருந்து அத்தனை எளிதாய் விலகி போய்விட முடியுமா? அது நாள் வரை தனது பிறந்தகத்தில் தன் பெற்றோரோடு தான் கண்ட வாழ்க்கை தனக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது? எல்லாம் தெரியத்தான் செய்கிறது. ஆனாலும் இதில் ஏதோ சுவை இருக்கிறது. மென்மையாக சிரித்துக் கொண்டார் சாம்பசிவம். என்னம்மா, ஊருக்கு போகணும் போல இருக்கா? இந்த மனுஷன் தன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்? தன் மனதில் ஓடும் என்ன அலைகள் இவருக்கு எப்படி தெரிந்தது? ஒரு வருடலில் அத்தனையையும் துல்லியமாக புரிந்து கொள்வாரோ? அதுதான் அனுபவம் என்பதோ? உடனே என்ன ஊருக்கு அனுப்புறதுலயே இருங்க. உங்க எல்லோரையும் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போகலாம்னு வந்திருக்கேனா? நீங்க என்னடானா என்ன விரட்டுறீங்க? நான் ஏமா உன்னை விரட்டுறேன்? இது உன்னோட வீடு. நானே ஓசிக்கு இருக்கிறவன். உன்னை நான் அப்படி சொல்ல முடியுமா என்றார் சித்தப்பா. அதிர்ந்தாள் காமினி. சித்தப்பா, என்ன சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு எல்லாமே. எங்க அப்பாவை விட உங்க மடியில தானே நான் நாள் பூராவுமே கிடந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு இப்படி பேசுறீங்க? சும்மா சொன்னேமா. என்னதான் ஆனாலும் நான் எனக்குன்னு ஒண்ணு இல்லாதவன் தானே. கல்யாண காட்சின்னு எதுவுமே பார்க்காதவன். நீங்களே சதம்னு இருந்துட்டவன். அது எப்பவாவது தவறோன்னு மனசுக்கு தோணும். அப்போ ஏதாச்சும் மனசு பிராண்டி இப்படி வார்த்தைகள் வெளியே வந்துரும். நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்ன பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டு கூட்டி வருவீங்களே தினமும். அப்போ இருந்து உங்களைத்தான் என் அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் அப்பா கூட எனக்கு அப்புறம்தான். சரி, இப்போ இதை எதுக்கு சொல்ற? என்ன செய்யணும் உனக்கு? அதை சொல்லு முதல்ல. காமினி, எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் சித்தப்பா. என்னை எதுவும் கேட்காம இருந்தா போதும். அது எப்படிமா? திடீர்னு நீ பாட்டுக்கு தனியா வருவ. கேட்டா அவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன்னு சொல்லுவேன். என்ன ஏதுன்னு காரணம் இல்லாம நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க. இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோன்னு பெரியவங்களுக்கு தோணும் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் தூண்டி துருவுறதுதான் இந்த பெரியவங்க வேலையா போச்சு. வேற போக்கிடம் இல்லாம அக்கடான்னு கிடப்போம்னு இங்க வந்தா நீங்க என்னடானா இப்படி போட்டு தொணக்கிறீங்க. சரிம்மா, சரி, சாரிம்மா. போதுமா? உனக்கு எப்போ மனசு வருதோ அப்போ சொல்லு போதும். இப்போ சித்தப்பா உன்னை வற்புறுத்தல. இத இந்த வீட்டுல நான் தான் உன்கிட்ட கேட்டாகணும். நான் இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்குவேங்கிறதுலதான் உன்னோட அப்பா அம்மாவோட கணிப்பு. ஆகையினால நீ இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னும் 2 நாள் கழிச்சாவது விஷயத்தை என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். சரிதானே? ஓகே, இப்போ உன் விருப்பம் போல இருக்கலாம். நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் வர்றேன். எங்க சித்தப்பா, நானும் வரட்டுமா? ஐய, இதுக்கெல்லாம் நீ வரக்கூடாதுமா. இது அலைச்சல் வேற. அது என்ன அப்படி அலைச்சல் நானது? தெரியாதா உனக்கு? நமக்கு விமான நிலையம் பக்கம் ஒரு பிளாட் கிடக்கு தெரியுமோ? அத விற்க சொல்றான் உங்க அப்ப. அதுக்காக தான் புறப்பட்டேன். விற்க போறீங்களா? அது பாட்டு கிடந்துட்டு போகுது. இன்னும் விலை ஏறும் இல்ல. எதுக்கு விற்கணும்? எதுக்கு விற்கணுமா? உன்னோட கல்யாண கடன்களை அடைக்க வேண்டாமா? கடன் கொடுத்தவங்க சும்மாவா இருப்பாங்க?
அதிர்ந்தாள் காமினி. அத்தியாயம் 10. இன்று வரை ஒரு வார்த்தை சொல்லவில்லை அப்பா தன் கல்யாணத்துக்கு கடன் வாங்கியது பற்றி. லோன் போட்டு தருகிறேன் என்று சொன்ன போது கூட மறுத்து விட்டார். நீ உன் புருஷன் வீட்டுக்கு போற போது பேங்க் பேலன்ஸ் தொடச்சு இருக்க கூடாதுமா, அப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு வெறுப்பாயிடும். என்னப்பா நீங்க பேசுறது அபத்தமா இருக்கு. கல்யாணம் முடியற வரைக்கும் என்னுடைய சம்பாத்தியம் இந்த வீட்டுக்கு தானே சொந்தம். அவங்க யார் அதை கேட்கறதுக்கு? அதான் இத்தனை வருஷம் கொடுத்திருக்கியம்மா, கொஞ்சமாச்சும் பணத்தோட போனாதானே உன்னோட சொந்த செலவுகளுக்கு கூட அவங்க கையை எதிர்பார்க்காம இருக்கலாம். அதுக்குதான் மாசம் மாசம் சம்பளம் வரப்போகுது இல்லப்பா. என்ன பேசுறீங்க நீங்க? அததான் கணக்கு பண்ணிடுவாங்களே அவங்க. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டுமா, உன்னோட அவசர செலவுக்கு உதவும். நான் அனுபவஸ்தன், புரிஞ்சுதான் சொல்றேன். அப்பா பேச்சதான் கேளு. மறுத்தே விட்டார் அப்பா. இவளும் தன் வங்கி கணக்கை மாதவனிடம் இன்று வரை சொல்லவில்லை என்பதை விட அவன் இன்று வரை கேட்கவில்லை. அது பெரிதில்லையா? ரகசியமாய் ஏதோ தெரிந்து கொண்டிருப்பானோ? அவளாய் சொல்கிறாளா பார்ப்போம் என்று காத்திருப்பானோ? அப்படி காத்திருந்தால்தான் என்னவாம்? சம்பாதிப்பவளுக்கு இதை கூட சொந்தமாய் வைத்துக் கொள்ள உரிமை இல்லையா என்ன? உரிமை இல்லை என்று யார் சொன்னார்கள்? ஆனால் அதை மறைப்பதுதானே தவறு. மாதவன் என்றாவது தன் வரவு செலவுகளை மறைத்திருக்கிறானா? பொதுவாய்த்தானே வைத்திருக்கிறான். வீட்டு செலவுகளுக்கு என்று தான் எடுத்துக்கொள்வதை கூட ஒரு நாளும் அவன் கணக்கு கேட்டதில்லையே. அவன் வங்கி கணக்கு புத்தகத்தை கூட எந்த நேரமும் யாரும் பார்த்து கொள்ளலாம் என்பது போல மேஜை டிராயரில் தானே போட்டு வைத்திருக்கிறான். அது திறந்த மேனிக்கே தானே இருக்கிறது இன்று வரை. ஆனால் தான் அப்படி இருக்கிறோமா? அவனை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்படைத்திருப்பது போல அவனும் தன்னை முழுமையாய் நம்பித்தானே இருக்கிறான். நம்ம 2 பேருக்கும் மத்தியில ரகசியங்கிறதே இருக்கக்கூடாது. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னால நம்மளோட இருப்பையெல்லாம், இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சொல்லித்தான் ஆகணும்னு நான் சொல்ல வரல. இப்போ இனிமே அந்த நல்லதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குள்ள எந்த பேதமும் இல்ல. ஆனா அது நம்ம 2 பேரும் இருக்கிறத பொறுத்துதான் இருக்கு. பி பிராங்க், அவ்வளவுதான். ஒரு நாள் அவன் சொன்னது அவள் மனதில் அப்படியே இருந்தது. நம்ம வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும். அதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். வேணுங்கிறத செய்ய தவறக்கூடாது. அதே சமயம் வேண்டாங்கிறத ஒதுக்கவும் தயங்க கூடாது. வேணுங்கிறதும் வேண்டாங்கிறதும் உனக்கு எனக்கு இடையில வித்தியாசப்படலாம். ஆனா அதை பேசி தீர்த்துக்கணும். சண்டை போடக்கூடாது. ஒருவர் கருத்தை இன்னொருத்தர் மதிக்கிற குணம் வேணும். மிதிக்கிற குணம் ஆகாது. என்னடா இவன் இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லி அடுக்கிக்கிட்டே போறானேன்னு உனக்கு தோணலாம். இதையெல்லாம் இப்படி தத்துவார்த்த ரீதியா பார்த்தா புரியாது. அனுபவிச்சு பார்க்கணும். நடைமுறையில தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அப்பதான் நம்மளோட மெச்சூரிட்டி அதிகரிக்கும். அது நம்ம 2 பேரையும் பக்குவப்படுத்தும். நான் சொல்றதெல்லாம் புரியும்னு நினைக்கிற உனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா ஒதுக்கிரு. அப்பப்போ காரியங்களை எதிர்கொள்ற போது பாத்துக்கலாம். கவலையை விடு. அவனின் பேச்சு அப்படியே இவள் மனதில். இவனை அன்பால் தான் வசப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரே அடியாக தாழ்ந்தும் போய்விட முடியாது. வேலை பார்க்கும் நான், சம்பாதிக்கும் நான் எப்படி ஒரே அடியாய் தாழ்ந்து போக முடியும்? நான் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று எதிர்பார்க்கும் இவன் தானும் விட்டு கொடுக்க தயாராக வேண்டுமே. ஆனால் ஒன்று, இதுவரை அவனை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் பிணங்குபவனாக தெரியவில்லைதான். நான் தான் இன்னும் வெளிப்படையாய் இல்லை அவனிடம். எது என்னை தடுக்கிறது? அவனுக்கு சமமாய் வேலை பார்க்கிறோம் என்ற நினைப்பா? அவனை விட சற்று கூட சம்பளம் வாங்குகிறோம் என்ற கர்வமா? என்னை எதுக்கும் கட்டுப்படுத்த முடியாது என்கிற எண்ணம் ஏன் வந்தது என்னிடம்? யோசிக்க தலைப்பட்டாள் காமினி. அன்பு ஒன்றுதான் எல்லாவற்றிற்கும் தலை சிறந்த மருந்து என்று அவள் எத்தனையோ புத்தகத்தில் படித்திருக்கிறாள். ஆனாலும் ஒரே அடியாய் இறங்கி போக மறுக்கிறது மனம். ஏன் இப்படி? யோசிக்கத்தான் செய்தால் அவளும். இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். சோ கணவன் மாதவனும் அவளை பத்தியும் தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் ஃபுல்லா அவனே நினைச்சு பாத்துக்கிறான். அவனுக்குள்ளேயே மாற்று கருத்து வருது. அவளை பத்தின மாற்று கருத்து வர்றப்போ, தவறுதா நினைக்க வர்றப்போ அதை அவனே திருத்தி அந்த எண்ணம் அவனுக்குள்ள தோணுது. அதே மாதிரிதான் இப்போ காமினிக்கும். அவளும் தன்னை பத்தி நினைக்கிறா. மாதவன் நல்லவனாதான் இருக்கான். எவ்வளவு சம்பளம், என்ன அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கேட்கல. அதுக்காக நான் தாழ்ந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி. இது பெரிய இந்த 2 விஷயத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஈகோ இஷ்யூ தான். நான் என் வரைக்கும் கரெக்டா இருக்கேன், நீ உன் வரைக்கும் கரெக்டா இரு அப்படிங்கறத மட்டுமே ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் வாழ்க்கையா? அடுத்த பகுதியில இந்த கதை என்ன எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம்.
பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 11. சார், மாதவன் சார் லீவு. அவர் இருந்தா தான் அந்த சீட்ல எதுவும் எடுக்க முடியும். நாம தொட்டு களைச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து அவர் சத்தம் போடுவாரு. தயங்கியவாறே கூறினார் கணக்காளர் வேதாச்சலம். நல்லா இருக்கே, அதுக்காக அவர் திரும்ப வர்ற வரைக்கும் அந்த சீட்டு வேலைகளை அப்படியே போட்டு வைக்க முடியுமா? நான் சொல்றேன், போய் எடுங்க. மேலாளர் சூரியமூர்த்தி சாவியை எடுத்து டேபிள் மேல் போட்டார். எதை எடுக்கிறீங்களோ அதே இடத்துல திரும்ப வச்சிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவர் தன்னோட வசத்துக்கு ஏத்த மாதிரி அடுக்கி இருப்பார் இல்லையா? ஆமா சார், கொஞ்சம் களைஞ்சாலும் அந்த மனுஷன் சத்தம் போடுவாரு. சரிதான்யா, நல்லா வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற குணம்தான் அது. அதை நாம மதிக்க வேண்டிதான். அதுக்காக அந்த சீட்ல வேலையை நிறுத்தி வைக்க முடியுமா? தந்தியும் ஃபேக்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல லீவை போட்டுட்டு போயிட்டாரு. என்னைக்கு வராராம்? ஒரு வாரம் போட்டிருக்காரு சார் லீவு. எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு. எக்ஸ்டென்ஷனா? அது சரிதான். அந்த ஆளு என்ன கிறுக்கனா? ஒரு மாதிரி எப்பவும் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பிரச்சனையோ? அவர் வீட்ல ஒய்ஃபோட ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? இப்ப அவர் ஊருக்கு போயிருக்கிறதே அப்படிதான் சார். அவங்க அம்மாவை கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப சமீபத்துல தான் கொண்டு போய் விட்டாரு. அப்ப இருந்து இப்படிதான் சார். ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. அட, எந்த வீட்லயே இல்லாம இருக்கு இப்படி பிரச்சனை எல்லாம்? எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான். அப்படி இருந்துதான் அவங்களும் மாமியாரா ஆகுறாங்க, அனுபவிக்கிறாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை சார். இப்பெல்லாம் வேலை பார்க்கிற மாமியார்கள் தான் தான் உண்டு தன் பென்ஷன் உண்டுன்னு தனியாகவே இருந்துடுறாங்க. இல்லைன்னா அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு முதியோர் விடுதியில கொடுத்து தானும் அங்க வசதியா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால யாரும் யாரையும் மதிக்கிறது இல்ல. உன் பணம் உன்னோட, என் பணம் என்னோடன்னு இருந்துட்டு தன்னோட பையன் நல்லா இருந்தா சரின்னு விட்டுறாங்க. டேக் இட் ஈஸி பாலிசி வந்துருச்சு சார் இப்பெல்லாம். வேதாச்சலம் ரொம்பவும் கேஷுவலாக சொன்னார். அத போல இவரும் இருந்துட வேண்டியதானே? ஏன் பொண்டாட்டி கிட்ட முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு? அவருக்கு அவங்க அப்பா அம்மாவை வச்சுக்கணும்னு ஆசை. அதுக்கு அவரோட ஒய்ஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ல சார். சரி விடுங்க, இந்த பேச்சு நமக்கு எதுக்கு? அதுவும் ஆபீஸ் நேரத்துல. வேலையை பார்ப்போம். அந்த பென்ஷன் ஃபைல் எடுங்க, இன்னைக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அவர்கிட்டயே சொல்லியிருந்தேன், என்னவோ போட்டுட்டு போயிட்டாரு அப்படியே. எல்லா மனுஷனுக்கும் எல்லா சமயத்திலையும் மனசு ஒரே மாதிரியாவா இருக்கு? சொந்த வாழ்க்கை சரியா இருந்தாதான் ஆபீஸ் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அது சத்தியமான விஷயம். எத்தனை பேரு மனசு நொந்து குடிக்க அடிமையாகி தானும் ஒழுங்கா இல்லாம ஆபீஸையும் கெடுத்து எப்படி எல்லாமோ ஆயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இவர் இல்லாம இருக்காரே, அது மட்டும் சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இவரும் அப்படி ஆனார்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சார். பல சமயங்கள்ல இவர் பேச்சு அப்படிதான் இருக்கும். இவருக்கு மனசுல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல இருக்கு சார். தன்னோட பொண்டாட்டி தன்னை விட அதிக சம்பளம் வாங்குறான்னு அது அடிக்கடி அவர் பேச்சில இருந்து தெரியுது. இது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியலையாமா? எம்பட்டு இருந்தா என்னையா? இந்த குடும்பத்துல நாம 2 பேரும் பார்ட்னர்ஸ். நமக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் எது சரியோ அதை விடாம செய்வோம்னு உறுதி எடுத்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே? அங்கதான் சார் வருது பிரச்சனையே. அவங்களுக்கு குழந்தைகளே இல்ல இன்னி வரைக்கும். அதான் தெரியுமே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தானே ஆகுது. மெதுவா பிறக்கட்டும். இப்ப என்ன கெட்டு போகுது? அதுக்கு இல்ல சார். அதுக்குள்ளேயும் இவங்க காம்ப்ளெக்ஸ் பிரச்சனையில 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு போல இருக்கு. இவருக்குத்தான் அதுனா அவங்களுக்குமா? அவங்களுக்கு நாம தான் அதிகமா வாங்குறோம்னு எண்ணம் இருக்கும் போல இருக்கு சார். அப்படி இருந்தாலே விளங்கன மாதிரி தான். அதான் படக்குன்னு லீவை போட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் போல இருக்கு. அப்போ அந்த அம்மா மட்டும் தனியா இருக்கா வீட்ல? அது தெரியல சார். சொல்லிவிட்டு சூரியமூர்த்தியை ஒரு மாதிரியாக பார்த்தார் வேதாச்சலம். நீ என்னையா சந்தேகமா பாக்குற? என்ன நான் தேடி போக போறேன்னு நினைச்சிட்டியா? வாயை பொத்திக் கொண்டு சிரித்துக் கொண்டார் வேதாச்சலம். அலுவலகத்தில் சூரியமூர்த்தியின் பேச்சுக்களை அறிவார் அவர். பெண் பணியாளர்கள் மத்தியில் அவர் இரட்டை அர்த்தம் தொனிப்பது போல் பல சமயங்களில் பேசுவதும், சிலர் அதை ரசிப்பதும், சிலர் தாங்க மாட்டாமல் தலை குனிந்து கொள்வதும், இந்த வயதில் இவருக்கு இது தேவையா என்றுதான் தோன்றும் இவருக்கு. ஆனாலும் மேலாளரை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாச்சும் சொல்ல போக மறுநாளைக்கு ஆபீஸ் வந்து டேபிளை பார்த்தால் மாறுதல் ஆணை இருக்கும் மேலே. அப்படி எத்தனையோ பேரை விரட்டி இருக்கிறார் அவர்.
அதை நினைத்தபோது மெலிதாக உடம்பு நடுங்கியது வேதாச்சலத்துக்கு. ஏன் மாதவனுக்கே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதே. அத்தியாயம் 12. மாதவன், அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் என்னாச்சு? 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வைக்க மாட்டேங்கிறீங்க. சூரியமூர்த்தி சூடாகத்தான் ஆரம்பித்தார். இன்னும் கேட்கவில்லையே, மறந்துவிட்டார் போல் இருக்கிறது என்று நினைத்திருந்த மாதவனுக்கு திடுக்கென்றது. இப்போ முதல்ல அதை மூவ் பண்ணுங்க. சரி சார் என்று கூறிவிட்டு வேலையை கவனிக்க ஆரம்பித்தான் மாதவன். இப்படி வந்ததும் வராததுமாக சொல்லப்படும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எதெல்லாம் சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறதோ அப்படியான கோப்புகள் தான் இவருக்கு லட்டு போலும் என்று நினைத்து கொண்டான். சிக்கலான கோப்புகளை வைத்துக்கொண்டு அதில்தான் காசு பார்க்க முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலை முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சம்பந்தப்பட்டவருக்கு தெரிய வேண்டும். அம்மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதில் வல்லவர் அவர். இத்தனை ரிஸ்க் எடுத்து இந்த பணி என்னால் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று புள்ளி வைத்து விடுவார். அங்கே மற்றவர் உழைப்பு எல்லாம் பஸ்மமாகிவிடும். அப்படியான ஒன்றைத்தான் இப்பொழுது கேட்கிறார். என்ன செய்வது என்று புரியாமல் மனத்திரையில் எண்ணங்களை ஓடவிட்டுக் கொண்டிருந்தான் மாதவன். இந்த ஆபீஸுக்கு அவன் விரும்பித்தான் வந்தான். வந்த பொழுதினில் சூழல் நன்றாகத்தான் இருந்தது. 6 மாதங்கள் நன்றாக நிம்மதியாகத்தான் ஓடியது. திருமணமாகி தான் மாற்றலாகி வந்த இடம் நன்றாக அமைந்ததில் பெருத்த நிம்மதி இருந்தது இவனுக்கு. தன் மனைவியின் அதிர்ஷ்டம் என்பதாக கூட ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவள் மீது அன்பு பெருகியது. ஆனால் 6 மாத இடைவெளிக்கு பிறகு இந்த மனுஷன் இங்கே வந்து உட்காருவார் என்று யார் கண்டது? வந்த பிறகுதான் தெரிந்தது, அவர் இங்கே விட்டுவிட்டு போய் சரியாக 6 மாதம் தான் ஆகிறது. மீண்டும் வந்து விட்டார் என்று சபதம் செய்து விட்டு போனாராம். சரியா 6 மாசத்துல திரும்ப வரலனா என் பேரு சூரியமூர்த்தி இல்ல. இதற்கு முன் இருந்த அலுவலரிடம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போன சபதமாம் இது. தன் செல்வாக்கு அவரை விட மேல் என்று நிலைநாட்டுவதில் அத்தனை வெறி அவருக்கு. விருப்பு வெறுப்பற்று சமநிலையில் மக்களுக்கான பணிகளை செய்ய அமர்த்திருக்கிறோம். இங்கே மனித வக்கிரகங்கள் எப்படியெல்லாம் நிர்வாகத்தை சீர்குலைக்கின்றன நினைத்து பார்த்து கொள்வான் இவன். அவ்வளவுதான் முடியும். அதை வாய்விட்டு சொல்லக்கூட முடியாது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது கூட சிக்கல்தான் இன்றைய நாளில். யோசனையிலேயே ஆழ்ந்து விட்டவன் அவர் சொன்ன கோப்பை எப்படி எழுதி வைப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தான். மனதில் பல்வேறு விதமான தயக்கங்கள். வெறுமே அறிவுரைகள் கேட்டு கோப்பினை நகர்த்தி இவனுக்கு பழக்கமில்லை. இது நான் எழுதுவது, இது பற்றி முழுமையாக சொல்ல எனக்கு தெரியும் என்ற திமிர் இவனுக்கு எப்போதும் உண்டு. அந்த வகையில்தான் அதை எப்படி நகர்த்தலாம் என்பது இவனின் சிந்தனையாக இருந்தது. அப்போது பியூன் கபிலன் வந்து நின்றார். சார், மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு, சீஃப் ரூம்ல இருக்காரு, அந்த கான்ட்ராக்டர் ஃபைல எடுத்துட்டு வருவீங்களா? இந்தாங்க, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க, கேட்டா இத வர்றாருன்னு சொல்லுங்க என்றான் மாதவன். ஐயோ, நீங்க என்ன சார், என்ன வம்பள மாட்டி விட்டுறீங்க போல இருக்கே. உங்களை கொண்டு வர சொன்னார்னா நீங்க என்ன கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க? கபிலன், ஒன்னும் தெரியாத மாதிரி நீங்க பேசக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும். இதுல நான் எழுதுனா அது வேற மாதிரி போயிடும். அவருக்கு வேணுங்கிறத அவரே எழுதிக்கட்டும். நான் எதுவும் கண்டுக்கல. ஆனா அவரு நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால எழுத முடியாது. அத அவர்கிட்ட நீங்களே நேர்ல சொல்லிட வேண்டியது தானே சார். என்ன ஏன் சார் உள்ள இழுக்கிறீங்க? யோ, தெரியும் எனக்கு எல்லாம். என்னமோ உனக்கும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசாத. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கோம். போயா, போய் சும்மா குடு. அவருக்கே தெரியும். நானே கொண்டு கொடுத்தாலும் நீங்க போங்கன்னு சொல்ல போறாரு. இதை யாரு கொடுத்தா என்ன? ஆனாலும் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் சார். நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அது ஒண்ணுதாயா சொத்து. அதன் மூலமா கிடைக்கிற நஷ்டம் கூட அவனுக்கு சுகந்தாயா. வாயை மூடிக்கொண்டு கோப்பை எடுத்துக்கொண்டு போனார் கபிலன். முன்பே ஒரு முறை இந்த கோப்பு பற்றி பிரச்சனை வந்திருப்பதை நினைத்து கொண்டான் மாதவன். அப்பொழுதே நீங்கள் நினைப்பது போல் என்னால் எழுதி வைக்க முடியாது, அதற்கான ஆதாரம் இல்லாமல் எழுதுவது என்பது ஆகாது என்று மேலாளரிடம் முரண்டு பிடித்திருக்கிறான். இத்தனை நாட்கள் அதனாலேயே நின்று இருந்த கோப்பு இன்று மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. இதில் மாதவனுக்கு ஆச்சரியமாய் இருந்த விஷயம், அலுவலரும் மேலாளரின் வார்த்தைகளை தட்டாமல் ஒப்புதல் அளிப்பதுதான். அது எப்படியோ நடந்து விடுகிறது. அந்த சாமர்த்தியம் இந்த சூரியமூர்த்திக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் எது சரி என்று ஒன்று உண்டல்லவா? அதை மீறி ஏன் இப்படி நடந்து விடுகிறது? இதை யோசித்து யோசித்து பின் எப்படியோ போகட்டும், மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி என்று விட்டுவிட்டான் அவனும்.
அப்படியான ஒரு நாளில்தான் திடீரென்று அவனும் ஒரு நாள் அந்த மாறுதலை சந்திக்க வேண்டியிருந்தது. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நான் இங்க வந்து 1 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன மாத்துனா என்னங்க அர்த்தம்? பொதுவான அந்த புலம்பலை எல்லோரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் யாரும் பதில்தான் சொல்லவில்லை. யாரும் சாதகமாக வரமாட்டார்கள் என்பதை இவனும் அறிவான். ஆனாலும் இந்த அளவுக்கா பயந்தோழியாக இருப்பது என்று நினைத்து வெட்கப்பட்டான் இவன். இந்த முறை தப்பித்தது இவனின் கடுமையான எதிர்ப்பினால்தான். பணி மாற்றல் ஆணையை எடுத்துக்கொண்டு நேரே அலுவலரின் அறைக்கே போனான். தன் மீது என்ன குறை இருக்கிறது என்று வினவினான். தன் பிரிவு பணியில் தான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேள்வி எழுப்பினான். அலுவலக நேரத்திலோ விடுப்பு எடுப்பதிலோ கூடுதல் வேலைகளை தாமதமின்றி முடிப்பதிலோ என்ன குறையை காண முடிந்தது என்றும், காரணம் இல்லாமல் அனாவசியமாக ஒருவரை மாற்றம் செய்வது அவனது கடமை உணர்வையே தாழ்த்தி எடை போடுவதற்கு சமம் என்று வெறி கொண்டவனைப் போல அலுவலரிடம் வாதாடினான். தானா அப்படி பேசினோம் என்றும், எங்கிருந்து தனக்கு அம்மாதிரி ஒரு தைரியம் வந்தது என்றும் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் மாதவன். அன்று மாதவன் கொடுத்த அதிர்வு சூரிய மூர்த்தியையே சற்று கலங்கத்தான் வைத்துவிட்டது. இந்த அளவுக்கு பேசுபவன் என்னமும் செய்ய துணிந்து விடுவான் என்பதாக நினைத்து பயந்து விட்டாரோ என்னவோ. அவரே சொல்லி அந்த மாறுதல் ஆணையை கேன்சல் செய்து விட்டார் அன்றே. அதிலும் கூட தானே அவனுக்கு உதவியதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதுதான் அவர் செய்த பெரிய அரசியல். அத்தியாயம் 13. தனது மாறுதல் ஆணையை ரத்து செய்ததிலிருந்து அலுவலகத்தில் மாதவனுக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டிருந்தது. அது என்னவோ உண்மைதான். ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு அவன் தன்னை ஒன்றும் அந்த அலுவலகத்தின் ஹீரோவாக நினைத்துக் கொள்ளவில்லை. எப்பொழுதும் போலவே தன்னடக்கத்தோடு தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை வைத்து அலுவலகத்தில் மற்றவர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சும்மா ஒன்றும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரையும் ஒன்றும் தூக்கி அடிக்க முடியாது என்றெல்லாம் பேச்சு கிளம்பி இருந்தது. மனிதர்களில் அநேகமாக எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று தோன்றியது இவனுக்கு. பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். யார் மூலமாகவாவது பாதுகாப்பு கிடைக்காதா என்று நினைக்கிறார்களே ஒழிய, இது தவறு என்று நியாயமான விஷயங்களுக்கு கூட நிமிர்ந்து நிற்பதில்லை. ஆனாலும் மாதவனுக்கு அவர்கள் மேல் எந்த கோபமும் எழவில்லை. ஒவ்வொருவர் வாழ்க்கை பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடும். இந்த வாழ்க்கை என்னும் ஓடம் பெரும்பாலும் மனிதர்களை கவிழ்க்கத்தானே பார்க்கிறது. அதில் அனாயாசமாக படகு விட்டு கொண்டு சுகமாக பயணிப்பவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். எல்லாமும் உணர்ந்துதான் இருந்தான் மாதவன். அவனின் அந்த நல்ல குணமே அலுவலகத்தில் பலரையும் வியக்க வைத்திருந்தது. வேதாச்சலம் மாதவனிடம் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார். அவன் தன் வேலைகளில் கனகச்சிதமாக இருப்பது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் வெளியூரில் இருந்த பொழுதே அவனை அறிவார். அவர் தன் பெண்ணுக்கு மாப்பிளை தேடிக்கொண்டிருந்த வேளையில் தற்செயலாக இவனை பற்றிய செய்தி அவருக்கு கிடைத்தது. அவனே அறியாமல் திருச்சிக்கு சென்று அலுவலக பணியாக வந்தது போல இருந்து அவனை பார்த்து எடை போட்டு விட்டுத்தான் வந்தார். ஆனால் அவன் அமையாமல் போனது அவருக்கு பெருத்த வருத்தமாகத்தான் போய்விட்டது. அதிக பொருத்தமில்லாததில் அவர் மனைவியின் கேள்விகளுக்கு அவரால் தக்க பதில் சொல்லி சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் இன்று வரை மாதவன் தனக்கு மாப்பிள்ளையாக வராதது அவருக்கு கொஞ்சம் வருத்தம்தான். அதனாலேயே அவருக்கு அவன் மேல் என்றும் ஒரு கருணையான பார்வை இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு பின் மாதவனை சூரியமூர்த்தியால் நெருங்கவே முடியவில்லை. அந்த ஆளால் தனக்கு தொடர்ந்து துன்பங்கள் வரக்கூடும் என்று மாதவன் நினைத்தான். அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த தலைமை அலுவலகத்தின் நகர கிளை அலுவலகங்கள் எல்லாவற்றையும் தன் உயர் அலுவலக இடத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் மிரட்டி வைத்திருந்ததை அவன் கண்ணுற்றான். வெறுமே வேலை மட்டும் சரியாக பார்த்துவிட்டால் போதாது, அதற்கு மேல் இங்கே ஒரு அரசியல் தேவைப்படுகிறது என்று தோன்றியது அவனுக்கு. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அது மிகவும் தேவைப்படும். அத்தோடு தன்னை போல் உண்மையான கடமையாற்றும் பிற பணியாளர்களையும் இவரிடமிருந்து காக்க வேண்டியது அவசியம் என்று ஏனோ அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. சூரியமூர்த்திக்கு எதிராக இப்படி ஒரு அணி சேர்த்தால்தான் தானும் தன் சகாக்களும் நிம்மதியாக காலம் தள்ள முடியும் என்ற முடிவுக்கு வந்தான் மாதவன். அப்படியான ஒரு நல்ல நாளில்தான் இவன் தன்னை அந்த ஊழியர் சங்கத்தோடு இணைத்துக் கொண்டான். என்ன சார், நீங்கெல்லாம் இப்படி தனியாளா இருக்கலாமா? தன்னுடைய டியூட்டிய எவன் சரியா செய்யறானோ
அவங்க எல்லாம் தான் சார் ஊழியர் சங்கத்துல பங்கெடுக்கணும். அப்பதான் சார் நம்ம கோரிக்கைகளை நாம சரியான திசையில எடுத்து வைக்க முடியும், கொண்டு செல்ல முடியும். இத்தனை நாளா நீங்க எங்க கண்ணுல படாம போயிட்டீங்களே, வெறுமே சந்தா கொடுத்துட்டு சிவனேன்னு இருக்கிற ஆள் போல இருக்குன்னு எங்களையும் நினைக்க வச்சிட்டீங்களே என்று ஆதங்கப்பட்டனர் வந்தவர்கள். இருப்பதிலேயே அந்த சங்கம்தான் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற எண்ணத்தை ஏற்கனவே தன்னுள் கொண்டிருந்தவன் மாதவன். அதனால் அன்று மனமுவந்து தன்னை அத்தோடு இணைத்துக் கொண்டான். அதோடு நண்பர்களையும் சேர்த்து விட்டான். இனி வரும் சங்கங்களுக்கெல்லாம் பச்சோந்தி மாதிரி சந்தா செலுத்தாதீர்கள் என்று அறிவுரை சொன்னான். பணியாளர்கள் மதிப்பான இடத்தில் தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினான். லஞ்சம் பெறாத, அதனை மனதால் கூட நினைக்காத 4-5 நண்பர்கள் அன்று அவனோடு கைகோர்த்தார்கள். அந்த நிமிடத்திலேதான் சூரியமூர்த்தியின் அடிவயிறு கலங்க ஆரம்பித்தது. மாதவன் திரும்பியதும் அடுத்து என்ன செய்வாரோ? இப்படி திடீரென்று தன்னிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் லீவை போட்டுவிட்டு போய்விட்டானே என்று வேதாச்சலம் நினைத்தாரே ஒழிய, அதனால் அவனுக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவருக்கு அவரை அறியாமலேயே ஒரு அக்கறை இருக்கத்தான் இருந்தது. மனைவியுடன் பிணங்கிக் கொண்டுதான் பெற்றோரை தேடி போயிருக்கிறான் என்ற செய்தி அரசல் புரசலாக அவர் காது கெட்டிய போது அவர் மனம் மிகவும் சங்கடப்பட்டது. இளம் தம்பதிகளிடையே திருமணமான புதிதில் முதல் ஓராண்டில் இம்மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதும், பிணக்கிக் கொண்டு போவதும் வருவதுமாக இருப்பதும், பின்னர் ஒரு நிதானத்துக்கு வருவதும் சகஜம்தான் என்று நினைத்து கொண்டார். அவர் பெண்ணுக்கும் இம்மாதிரி அனுபவம் உண்டு என்பதையும் நினைக்கையில் இதுவும் அந்த வகையிலானதாகத்தான் இருக்கும் என்று எண்ணம் அவருக்கு தோன்றியது. ஆனாலும் மாதவனின் நேர்மையும் ஒழுக்கமும் கடமை உணர்வும் தன்னடக்கமும் பெரியோர்களை மதிக்கும் பாங்கும் எதையும் அவன் எப்படியும் நேர்வழியில் சமாளித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையைத்தான் இவருக்கு கொடுத்திருந்தது. திரும்பவும் அவன் தன் விடுப்பினை நீடித்தால் கூட தான் இருந்து அந்த பிரிவையும் சேர்த்து சமாளித்துக் கொள்வது என்றும், அவன் நற்பெயருக்கு எவ்வகையிலும் களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலும் சற்று கவனமாகவேத்தான் இருந்தார். அப்படி இருப்பதில் அவருக்கு என்னவோ ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தான் அலுவலக பணிகளில் சொந்த வாழ்க்கையில் எப்படி எப்படியோ இருந்து கொண்டாலும் ஒரு நல்லவனை சார்ந்து தன் நிலைகளை தளர்த்திக் கொள்வதில் ஏனோ அவருக்கு ஒரு ஆறுதல் இருந்தது. அத்தியாயம் 14. மாதவனின் தந்தை கேசவமூர்த்தியும் காமினியின் சித்தப்பா சாம்பசிவமும் அப்படி நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ள நேரிடும் என்று இருவருமே எதிர்பார்க்கவில்லை. இருவருமே பஸ்ஸை விட்டு கீழிறங்கிய போதுதான் அது நிகழ்ந்தது. அட அடடா, என்ன ஒரு தற்செயல் பாருங்க, இப்படியுமா நிகழணும்? மகிழ்ச்சி பொங்க சொல்லிக்கொண்டே வந்து கட்டிக்கொண்டார் சாம்பசிவம். பொது இடத்தில் அப்படியான ஒரு தழுவலை கேசவமூர்த்தி எதிர்பார்க்கவில்லை. நிதானத்துக்கு வர அவருக்கு சில நிமிடங்கள் பிடித்தன. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையை அவங்களே தான் தீர்த்துக்கணும். நாம எடுத்து சொல்றது அவ்வளவு நல்லா இருக்குமா? இவர் எதை சொல்கிறார் என்று புரியாமல் முழித்தார் கேசவமூர்த்தி. எடுத்த எடுப்பில் ஒருத்தர் இப்படியெல்லாம் ஆரம்பிக்கலாம், எதிராளிக்கும் தெரிந்திருக்கும் என்ற யூகத்தில் இவரே முடிவு செய்து கொண்டு துவங்கி விடுவதா? அப்படியானால் தனக்கு தெரியாது என்று காட்டிக்கொள்வதில் எதிராளிக்கும் ஒரு தயக்கம் வராதா? எல்லாம் சின்னஞ்சிறுத்துக தானே, அப்படிதான் இருக்கும் என்று பொதுவாக ஒன்றை சொல்லி வைத்தார் பதிலுக்கு. அதன் மூலமாக ஏதேனும் புரிந்து கொள்ள அடுத்த தகவல் வரும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. எதுவும் நானும் கேட்டுக்கல, இப்படி இருக்குமோங்கிற யூகம்தான். அப்படி ஒன்னும் அவசரப்பட வேண்டியதில்லைன்னு வைங்க. ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையா சொல்லிக்க முடியாம பரஸ்பரம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்பனாலையும் மரியாதையாலையும் அது நிகழ்ந்திருக்கலாம் இல்லையா? சத்தியம், இது சத்தியம், அப்படியே ஆமோதித்தார் கேசவமூர்த்தி. எதற்கு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு நேரடியாக வெளிப்படையாக என்ன என்பதை தெரிவித்து விட வேண்டியதுதானே? அவருக்கு பெரிய அவஸ்தையாக இருந்தது இது. தன் சம்சாரம் கூட இருந்தால் தேவலாம் போல் இருந்தது அவருக்கு. பேசாமல் அவளை கையை காண்பித்து விட்டு விலகிக் கொள்ளலாம் இல்லையா? அவள் பார்த்து கொள்வாள் எல்லாவற்றையும், எல்லோரையும் ரட்சிப்பவள் அவள்தான். நீங்க கிளம்புங்க, நான் எல்லாம் பாங்கா சொல்லி அனுப்புறேன், ஒன்னும் நினைச்சுக்க வேண்டாம், எல்லாம் சரியாயிரும் சொல்லிவிட்டு எதிர்பார்த்த வண்டி வந்தவுடன் தாவி ஏறி அமர்ந்து டாட்டா காண்பித்து விட்டார் சாம்பசிவம். வந்ததில் இருந்து பூடகமாகவே பேசி பூடகமாகவே விடைபெற்றுக் கொண்டு விட்டாரே என்று இருந்தது இவருக்கு. அப்படியானால் மாதவனுக்கும் அவர் மனைவிக்கும் என்ன பிரச்சனை? வெறுமனே ஓய்விற்காக அவன் வீட்டுக்கு வரவில்லையா?
ஓய்விற்காக வந்தவன் தன் மனையாளோடு வராமல் தனியாக வந்தது இப்படித்தானா? இப்பொழுதுதான் ஏதோ உரைப்பது போல் இருந்தது இவருக்கு. ஆனாலும் எல்லாம் தன் சதி பார்த்துக் கொள்கிறாள் என்கிற நம்பிக்கை அவரை பதட்டமடைய செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தன் பணிக்காலம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்காக வந்த இடத்தில் இப்படி ஒரு செய்தி தன்னை எட்டியது தெய்வாதீனம்தான் என்று நினைத்து உடனே இதை தன் மனைவியிடம் சென்று சொல்லிவிட வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது அவருக்கு. ஒருவேளை அவளுக்கும் இப்படியான ஒன்று தெரியாமல் இருந்திருந்தால் என்ற எண்ணம் அவரிடம் மெல்லிய அதிர்வை ஏற்படுத்தியது. அத்தியாயம் 15. எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு நான் அவங்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க கவலைப்படாம இருங்க. எடுத்த எடுப்பில் தன் மனைவி இப்படி சொன்னதே பெருத்த ஆறுதலாய் இருந்தது கேசவமூர்த்திக்கு. மேற்கொண்டு கேட்க எதுவும் இல்லை என்று நினைத்தார் அவர். படிக்கும் காலத்தில் இருந்தே அவன் அம்மா பையன், எல்லாவற்றையும் அம்மாவிடம்தான் பகிர்ந்து கொள்ளுவான். நியூஸ் பேப்பர் உண்டு தான் உண்டு என்று அமிழ்ந்து கிடப்பார் இவர். பொதுவாக பையன்கள் எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்பன்களை கண்டாலே ஏனோ பிடிப்பதில்லை, எதிரி போல பாவிப்பார்கள். சிவனே என்றுதான் இருக்கிறார்கள் என்றாலும் ஐயோ பாவம் என்று கூட நினைப்பதில்லை அவர்கள். இத்தனைக்கும் தன் சம்பாதியத்தில் தான் படித்து வருகிறோம், அதில்தான் இந்த குடும்பமே நடந்தேறுகிறது என்றாலும் அதெல்லாம் வாழ்வியல் கடமைகள் என்று நினைக்கிறார்கள் போலும். ஏன் என்ன பெத்த, உன்னை எவன் பெத்து போட சொன்னா என்று கொச்சையாக நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். காலம் அப்படித்தான் மலிந்து கிடக்கிறது. எதை நினைத்து என்ன ஆகப் போகிறது? காலத்தால் எல்லாமும் மறக்கப்படும். மாற்றம் என்ற ஒன்றை தவிர இந்த உலகத்தில் எல்லாமும் மாறுதலுக்கு உட்பட்டதுதானே. இப்படியாக ஆறுதல் படுத்திக் கொள்வதும் ஒரு வகையிலான முதிர்ச்சியின் அடையாளம்தான் என்று நினைத்து கொண்டார் கேசவமூர்த்தி. எல்லாவற்றையும் அமைதியாக கண்டு கேட்டு தனக்கு தன்னை அறியாமல் அந்த முதிர்ச்சி வந்துவிட்டதோ என்று அவருக்கு தோன்றியது. மாதவன் கிளம்பி போய் ஒரு நாள் கழிந்து விட்டது. எதற்கு வந்தான், என்ன செய்தான் என்றுதான் நினைத்துக் கொண்டார் இவர். வந்து இருந்த நாட்களில் அம்மா அம்மா என்று அவள் மடியில் தான் கிடந்திருக்கிறான். இன்னமும் அவன் அவளுக்கு குழந்தைதான், தனக்கும் தான். என்றாலும் அம்மாவிடம் இருக்கும் பிரியமும் பாசமும் தனிதான். கொடுத்து வைத்தவள். தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார் அவர். அவருக்கொன்றும் அவன் இப்படி இருப்பதில் பொறாமையெல்லாம் இல்லை. கண் காண நன்றாக இருந்தால் சரி என்பது ஒன்றே அவரது விருப்பமாக இருந்தது. அதற்கு பங்கம் வந்து விட்டதோ என்பதாக ஒரு மெல்லிய சோகம், அவ்வளவுதான். அந்த நெருடலில்தான் இந்த சிறு பதட்டம். இருந்தாலும் மனைவியின் ஆதுரமான பதிலில் சமாதானம் அடைந்து விட்டார் கேசவமூர்த்தி. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே, இதுவே அவர் எப்போதும் வேண்டுவதாக இருந்தது. வாசலில் சிந்தண்ணா வயப்பட்டு உட்கார்ந்திருந்தவரின் பார்வை தெருவில் திரும்பிற்று. மனையாள் லட்சுமி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். கோயிலுக்கு சென்று வருகிறாள், கையில் அர்ச்சனை கூடை. இந்த பெண்களுக்குத்தான் எத்தனை கடவுள் நம்பிக்கை! பிரார்த்தனையின் பலன்களை இவர்கள் எத்தனை தீர்க்கமாக உணர்ந்திருக்கிறார்கள்! அதை மிஞ்சிய விஷயம் எதுவும் இல்லை என்ற அசைக்க முடியாத இவர்களின் தீர்மானம் பக்தியின் மேல் இவர்களை எத்தனை ஆணித்தரமாக அமர்த்தி இருக்கிறது! நிம்மதி பெருமூச்சு விட்டார் கேசவமூர்த்தி. மாதவன் வீடு வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் அவனுக்கு ஆபீஸ் போக மனமில்லை. இன்னும் லீவு நாட்கள் பாக்கி இருந்தன. 4-5 நாள் அதிகமாகவே எழுதி கொடுத்து விட்டுத்தான் வந்திருந்தான். அம்மாவின் பேச்சின்படி அப்படியே கிளம்பி போய் காமினியை அழைத்து வர வேண்டி இருக்கலாம் என்பதே அவன் எண்ணமாயிருந்தது. அந்த எண்ணத்தை உடனே நிறைவேற்றவும் துணிந்தான் அவன். அத்தியாயம் 16 மற்றும் இறுதி அத்தியாயம். மாதவனின் மடியில் காமினி கிடந்தாள். மெல்லிய சிரிப்பு வெளிப்பட்டது அவளிடமிருந்து. என்ன என்று கேட்டான் மாதவன். உங்களுக்கு கிளம்பணும்னு தோணி இருக்கிற அதே நேரத்துல எனக்கும் அதை நான் நினைச்சேன். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லட்டுமா? 2 பேருக்குமே மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்குன்னு அர்த்தம். அதை வெளிக்காட்டிக்கிறதுல அனாவசியமான வீம்பு இருந்ததுன்னு அர்த்தம். அதையும் சொல்லு. வீம்பு யாருக்கு? 2 பேருக்கு தானே. ஆம்பளைக்கு ஏது வீம்பு? அவன் தான் சரண்டர் ஆச்சே. அதனாலதான் இந்த பொம்பளைங்களே இப்படி வீம்பு பிடிச்சு அலையறீங்க, பாடா படுத்துறீங்க. இல்லனா இப்படி திடுதிப்புன்னு கிளம்பி போவியா நீ? நான் மட்டுமா போனேன்? நீங்களும் தானே போனீங்க. நீ கிளம்பி போனதால தானே நானும் போக வேண்டியதா போச்சு. அப்போ அதுக்கு பேரு வீம்பு இல்லையா? என் பின்னாடியவா தேடி வந்தீங்க? இல்லையே. அது எப்படி வீம்பாகும்? நீ வீம்பா போனதால நான் போனேன்.
இல்லனா நான் உன் கூட தானே இருந்திருப்பேன். நான் வேணும்னா உடனே கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே. அது எப்படி முடியும்? பொண்டாட்டி கொடுக்க பிடிச்சுக்கிட்டே பின்னாடி போயிட்டான்னு வாங்க. அத நான் விரும்பல. அதனால 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 என்ன? கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரட்டும். அப்பதான் புத்தி வரும்னு விட்டுட்டேன். செல்லமாய் அவள் கன்னத்தில் உதட்டை பதித்தவாறே சொன்னான் மாதவன். அப்போதே போதை ஏறிக்கொண்டிருந்தது அவனுக்கு. அப்பப்பா, இந்த சின்ன பிரிவே என்ன பாடுபடுத்தி விட்டது. அப்போ நான் புத்தி கெட்டு தான் போயிட்டேன்னு சொல்ல வர்றீங்க, அதானே? நீயா புரிஞ்சுகிட்டா சரி. எதையும் முறையோட செய்தா நல்லா இருக்கும், அழகா இருக்கும். பெண் செய்யற காரியம் வேற, ஒரு ஆண் செய்யற காரியம் வேற இல்ல. ஒண்ணும் வேணாம். இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்கிட்ட சொல்லாம நீ உங்க வீட்டுக்கு கிளம்பி போகலாமா? நீங்க மட்டும் உங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டு எங்க ஊருக்கு வந்திருக்கேன்னு போன்ல சொல்றீங்களே, அது மட்டும் சரியா? ஆனாலும் இப்படி யாருக்கும் சொல்லாம வீட்டை பூட்டிட்டு போறது தப்புதானே? காமினியிடமிருந்து பதில் இல்லை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும்? சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா சிரிக்க மாட்டாங்க, அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. நீங்க நினைக்காம இருந்தா சரி. தப்புன்னு தோணுதுனால தானே உடனே புறப்பட்டு வந்தேன். எது, பிரிஞ்சிருக்கிறதா இல்ல சொல்லாம போனதா? ரெண்டுமே தான். பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா பெருசாயிரும்னு திடீர்னு மனசுல ஒரு பயம். நாமளே தீர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுச்சு. அதனால கிளம்பி வந்துட்டேன். தீர்த்துக்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு நமக்குள்ள? மாதவன் கூர்மையாக கேட்டான். அவள் சொல்லாமல் கிளம்பி போனதற்கு ஏதேனும் குறிப்பிட்ட காரணம் இல்லாமல் இருக்க முடியாது என்று அவன் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. கேட்கறன்ல, பதில் சொல்லு. அமைதியாய் இருந்தாள் காமினி. இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த காரணமும் இல்லைன்னு தானே? என்னவோ திடீர்னு முறுக்கிக்க தோணிச்சு, கிளம்பி போயிட்ட. பின்னாடியே வருவேன்னு எதிர்பார்த்திருக்க, ஆனா அது நடக்கல. உனக்கே மனசுல என்னவோ பயம் தோண கிளம்பி வந்துட்ட, அதானே? என்றான் மாதவன். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த விஷயமுமே அதோட நியாயத்துல தான் நிக்கும். இல்லைன்னா தானே அடிபட்டு போயிடும். எதுவானாலும் மனசு விட்டு பேசு. உன் புருஷகிட்ட தானே பேச போற, வெளியாள் கிட்ட இல்லையே. மனசுக்குள்ளேயே போட்டு குமையாத, அது வியாதியை உண்டாக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப படிச்சவங்க. நாமளே முட்டாள்தனமா நடந்துகிட்டா எப்படி? அப்புறம் நம்மள நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்து பெரியவங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? நாம சந்தோஷமா இருக்கோங்கிற நம்பிக்கையில தானே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கடமைய சரியா முடிச்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிம்மதி தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்கே பங்கம் வந்தா எப்படி பொறுப்பாங்க அவங்க? அவங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம், நம்ம சந்தோஷம்தான் அவங்க சந்தோஷம். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ரெண்டு பேரும் சமந்தான். ஏற்ற இறக்கமெல்லாம் கிடையாது. உன்னோட தேவைகளை நீ என்கிட்ட பகிர்ந்துக்கோ, என்னோட ஆசைகளை நான் உன்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ரெண்டுலயும் எதெல்லாம் நியாயமா இருக்கோ அத ஒரு மனசோட செய்வோம். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். போதுமான பொருளாதார தேவைகளும் அதை பூர்த்தி செஞ்சுக்கிற பண வசதியும் நமக்கு இருக்கு. சுற்றிலும் உறவுகளும் வேணுங்கிற அளவுக்கு இருக்காங்க. எது நல்லது, எது கெட்டது, எது தேவை, எது தேவையில்லாததுன்னு பகுத்து பார்க்கிற அறிவு நமக்கு உண்டு. நிர்மலமான ஆறு போல ஓடக்கூடிய இந்த மிதமான வாழ்க்கைய வழிய ஏன் நாம கெடுத்துக்கணும்? நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாதா என்ன? நீயும் உன் புத்தியால எல்லாத்தையும் பகுத்து பார்த்து உணர்ந்துக்கிற திறன் படைச்சவ தானே. அப்புறம் என்ன? நமக்காகவும் முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்காகவும் வாழ்ந்து கழிச்சிட்டு போக வேண்டியதானே. நாம மட்டும் வளர்ந்துட்டு நம்ம அறிவு வளரலன்னா எப்படி? ஒரு நீண்ட உரையை நிகழ்த்திவிட்டு மென்மையான புன்னகையோடு அவளை ஆழமாக பார்த்தான் மாதவன். நானும் அப்படிதான், சுருக்கமாக சொன்னாள் காமினி. எத்தனையோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். கடைசியில அது நமக்கே வந்துருச்சு. நம்மள அறியாமலே நடந்து போச்சு. நல்ல வேளை இதோட முடிஞ்சிருச்சேன்னு தோணுது. ஒரு சின்ன நெருடல், திருமணமான புதிய தம்பதிகளுக்குள்ள ஏற்படுற தற்காலிக புரியாத விலகல். இனிமே இந்த தற்காலிக பிரிவு கூட நமக்கு நடுவுல இருக்கக்கூடாது, சரிதானா என்று மாதவன் கேட்க ஒப்புதலாய் தலையசைத்தாள் காமினி. நாம இன்னைக்கு சாயந்தரமே டாக்டர் கிட்ட போறோம் என்றான் மாதவன். ஆரம்பிச்சிட்டீங்களா பழையபடியும்? உடனே வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சாக்கும்.
நான் என்ன சொல்லிக்கிறேன், நீ சொல்றபடி நானும் செக்அப் பண்ணிக்கிறேன். எங்கிட்டயும் ஏதாச்சும் குறை இருக்கலாம்ல, இருந்தா இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறது. எத்தனையோ வைத்திய முறைகள் தான் இருக்கே. மெடிக்கலி இம்ப்ரூவ்டு, தென் ஒய் ஷுட் பி பாதர். அடே அப்பா, எவ்வளவு தாராளம். இதைத்தானே நான் முதல்லயே சொன்னேன். அதையே அன்னைக்கு உங்களால ஆக்டிவா எடுத்துக்க முடியல. ஒரு வாரமா பேசாம இருந்து பிறகு சொல்லிக்காம ஊருக்கு போய் திரும்பி வந்து இந்த நாடகம் எல்லாம் தேவையா? என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை இல்லையா? அத கன்ஃபார்ம் பண்ணத்தானே போவோம்னு. கழுத, கிண்டலா பண்ற? உன்னை 10 பிள்ளை பெத்து போட வைக்கிறேன் பாரு. என்கிட்ட பட்டுட்டு போதும் போதும்னு அலற போற நீ. எல்லா நெருடல்களும் விலகி போய் சந்தோஷ சாகரத்தில் மூழ்கியது அந்த இளம் தம்பதியர் இல்லம். உன்னை கரம் பிடித்தேன் குடும்ப நாவல் முற்றும். நன்றி.